ஓகே, நம்ம ரெகுலரா வந்துகிட்டு இருந்த டாபிக்ல வந்து இடையில ஒரு யாரோ எக்கோ வருது, திரும்ப ரீவாய்ஸ் வருது. இப்ப சரியாச்சா? கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்காங்க. கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே ரைட். ஓகே கிளியரா ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தது வந்து என்ன பார்த்து பிரதர், உங்க இதுல இருந்து எக்கோ வருது பிரதர். ஏன்னா லவுட் ஸ்பீக்கர்ல போய் நினைக்கிறேன். இப்போ இப்போ ஓகே. ஏன்னா 2 பேர் பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு எக்கோ எடுத்து சிஸ்டம்ல இருந்து வர லவுட் ஸ்பீக்கர் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சில காரியங்களை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன்னா ட்ரெடிஷ்னலா நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக அந்த ட்ரெடிஷ்னல் வியூஸ் இல்லாம நம்ம வந்து பைபிள்ல இருந்து இதை பத்தி நம்மளுடைய கருத்துக்கள், பைபிளுக்கும் நம்ம ட்ரெடிஷன்ல இருக்கிறதுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் வேதாமத்துல எங்க இருந்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னும் போது ஒரு டாபிக் பார்த்தோம். அதாவது பைபிள் ஃபுல்லாவே வந்து அது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை, அவர் தான் தேவனுடைய வார்த்தையாவே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிலுவையில பேசினதுதான் வந்து அவருடைய கடைசி 7 வார்த்தைகள் அந்த பூமிக்குரிய ஊழியத்தின் போது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். இல்ல அதுக்கப்புறமும் வந்து பூமிக்குரிய ஊழியத்துல அவர் பேசியிருக்காரு அப்படின்னு காரியங்களை பார்த்தோம். அடுத்தது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பூமிக்குரிய ஊழியத்திற்கு அந்த காரியங்களுக்கு பிறகு மகிமைப்படுத்தப்படுறாரு. எப்ப மகிமைப்படுத்தப்பட்டாரு, குளோரிஃபைடு எப்ப ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் உயிர் பரமேறி போன பிறகுதான் அவர் மகிமைப்படுத்தப்பட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்த சரீரம் வந்து மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் கிடையாது, அது வெறும் உயிர்த்தெழுந்த சரீரம் தான் இருந்துச்சு. அந்த சரீரத்துல இருந்து அவர் வந்து பழைய மகிமைக்கு கடந்து சென்ற பிறகுதான் வந்து அவர் வந்து பரிசுத்த ஆவியை அனுப்புறன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் வந்து இவர் போனாதான் அவர் அனுப்ப முடியும் அப்படின்ட்டு, நான் போனாதான் நான் மகிமைப்பட முடியும், மகிமைப்பட்டாதான் அனுப்ப முடியும் அப்படின்லாம் சொல்ற வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பரமேறி போனதுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பிறகு அவருடைய ஊழியம் இந்த பூமிக்குரிய ஊழியத்திலேயே கண்டினியூ ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதாவது இங்க இருந்து கடைசியா பேசினது அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல 8-9 வசனத்துல கடைசியா பேசிட்டு பரமேறி போறாரு. அது அவரு பேசின கடைசி வார்த்தைகளா இருந்துச்சு சிறுமந்தைக்கு. அதுக்கப்புறம் அங்க போன பிறகு அவருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா இல்ல, சிலுவையிலே முடியல, அவர் பரமேறி போன பிறகும் முடியல. அதுக்கப்புறமா தேற்றரவாளனை அனுப்புறேன்னு சொன்னதும் சிறுமந்தைக்கு அனுப்புறாரு. எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த ராஜ்யத்துக்கு போறதற்கான அந்த என்ட்ரியை ஓபன் பண்ணி விடுற மாதிரி, அதாவது அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு போறதுக்கு அவங்க வந்து யோவேல் தீர்க்கதரிசனால சொன்ன கடைசி நாட்கள் நிறைவேறக்கூடிய அந்த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அதெல்லாம் கொடுக்கறது. ஸோ அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். அப்போ சபை வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்து பெந்தைகோஸ்து நாள்ல தான் சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெந்தைகோஸ்து அன்னைக்கு சபை ஆரம்பிக்கப்படலை. ஈவன் சொல்ல போனா பாடி ஆஃப் கிரைஸ்டும் இன்னைக்கு ஆரம்பிக்கப்படலை, லிட்டில் ஃபிளாக்கும் ஆரம்பிக்கப்படலை. ஏன்னா லிட்டில் ஃபிளாக்கு மத்தேயு 16வது அதிகாரத்துக்கும் 18வது அதிகாரத்துக்கும் நடுவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட் இன்னும் வெளிப்படுத்தப்படவே இல்லை, அது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியா ஒரு மறைபொருளாவே தேவனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்றது கிடையாது. ஏற்கனவே 120 பேர் அந்த சபையில வந்து அங்கத்தினரா இருக்கிறாங்க. மத்தேயு 18க்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையில திருமந்தை சபை, அந்த சபை வல்லமை அடைகிறதுக்கு அவர் வந்து பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு 3000 பேர் அந்த ஏற்கனவே இருந்த சபையில சேர்க்கப்பட்டார்கள். 3000 பேரை வச்சு சபை ஆரம்பிக்கப்படல, 3000 பேர் ஏற்கனவே இருந்த சபையில சேர்க்கப்பட்டார்கள். இதெல்லாம் வந்து வேதத்தின் அடிப்படையில இருக்கு. ஆனா இன்னைக்கு ட்ரெடிஷன்ல நமக்கு சொல்லி தர்றதோ நம்ம பல சர்ச்சுகள் ஃபாலோ பண்றதோ வந்து இதுக்கு வேற காரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய இது வந்து எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு சர்ச் எடுத்தோம்னாலும் அது ஒரு டினாமினேஷனா இருக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சா இருக்கலாம், டினாமினேஷனல் சர்ச்சா இருக்கலாம், எதா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு அந்த இதுல இருந்து வந்திருப்பாங்க. அது எதோட ஒரு அஃபிலியேட்டடோட இருக்கும், அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாக்டரின்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீச்சிங்ல அவங்க கேட்டு அவங்க வர்றதுனால அந்த சத்தியத்தை தான் வந்து உண்மை நம்பி போயிட்டே இருக்காங்களே தவிர
வேதத்திலிருந்து எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்ப. அதனால பல டினாமினேஷன்ல இருந்து வரவங்க இப்ப முக்காவாசியான இந்த ஆங்கிலிக்கன், இந்த மாதிரி சிஎஸ்ஐ, சிஎன்ஐ இந்த மாதிரி சர்ச்சஸ், ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் இதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டே ஆஃப் பென்டிகாஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் டங்ஸ்ன்றது கான்செப்ட் வந்து ரொம்ப போவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய செட் ஆஃப் டீச்சிங்ஸ்ல வந்து அந்த மாதிரி கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. அப்ப அவங்க அதை பாக்குறதே கிடையாது. பென்டிகாஸ்டல் இதுல வந்து டங் ஸ்பீக்கிங், இந்த மாதிரி அனாயிண்டிங், அந்த இதெல்லாமே வந்து அவங்க அந்த ஒரு ஓரியன்டா போறதுனால அவங்க என்ன சொல்ல வரேன்னா, என்ன டீச்சிங் அந்த பாஸ்டர்ஸ் ரிசீவ் பண்ணி அவங்க பிராட் அப் பண்ணி வராங்களோ அந்த டீச்சிங்ல அப்படியே அந்த சர்ச் நடக்குற மாதிரி போகுது. ஸோ அப்ப இதுல வந்து பொதுவா எல்லாருமே ஒரு பொதுவா இந்த சென்ஸ் 90% மேல டிஸ்பென்சேஷனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. டிஸ்பென்சேஷனலிஸ்ட்னா தேவன் காலகட்டத்தின் அடிப்படையில கிரியை செய்யறவர். பழைய ஏற்பாட்டுல ஒரு காலகட்டத்துல கிரியை செஞ்சாரு. அப்போ வந்து உடன்படிக்கையின் காலமா இருந்துச்சு. அப்புறம் சபை காலம், கிருபையின் காலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து டிஸ்பென்சேஷனல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டிஸ்பென்சேஷனல் காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி தேவன் கிரியை செய்கிறார் அப்படின்றதுல வந்து பொதுவா 90% கிறிஸ்தவர்கள் அதுல வந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து இதையும் ஒத்துக்கிறது கிடையாது. அது வேற விஷயம். அவங்க வந்து என்னைக்கு ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாரோ அந்த உடன்படிக்கையே தான் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அதுல எந்த வேறுபாடுமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஸ் 2ல வர்றது வந்து சர்ச்சை ஆரம்பிச்சது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களது தியாலஜி வேற. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துலதான் சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபை கீழே ஊற்றப்பட்டாரோ அன்னைக்குதான் சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு. அது வந்து ஒரு தவறான புரிதல். அன்னைக்கு வேதத்துல எங்கேயுமே சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு இல்லை. ஏன்னா சபைன்றதுல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பலவிதமான சபைகள் இருக்கு. மோசே வந்து வனாந்திரத்தின் வழியாக சபையை நடத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சிறுமந்தை சபை இருந்துச்சு. இன்னைக்கு பாடி பாடி ஆஃப் கிரைஸ்ட் சபை இருக்கு. ஸோ இப்படி சபையில வந்து பல காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சபை இருக்கு. அந்த இதுல இந்த பென்டிகாஸ்ட்ல அப்போஸ்தலர் 2ல நடந்த அந்த காலகட்டத்துல இருந்த சபை வந்து சிறுமந்தை சபை தான் இருந்துச்சு. அது அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதுல முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அப்ப என்ன சொல்லுது பைபிள்னா, அன்னைக்கு வந்து பர்த்டே ஆஃப் த சர்ச்சோ இல்ல சபை அன்னைக்கு பிறந்ததுனோ வேதம் சொல்லல. யோவேல் தீர்க்கதரிசினால சொன்ன கடைசி நாட்களின் நிறைவேறுதல், அதாவது சபை காலத்தினுடைய முடிவு. அது அவங்களுடைய சபை காலத்தினுடைய முடிவு. உதாரணம் எப்படி முடியும் அப்படின்னா, 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள அவங்க போறாங்க. இயேசு கிறிஸ்து மேசியாவா வரப்போறாரு. அதற்கு ஆவலோடு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்திற்குள்ள அவங்க வர்றனால அந்த கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்கும்னு சொன்னாங்களோ அது நடக்குது அப்படின்றாங்களே தவிர, அன்னைக்குதான் சர்ச் புதுசா பிறந்து இப்ப ஃபுல்லா 2000 வருஷம் போறதுன்ற கான்செப்ட் அங்க கிடையாது. அது பிற்காலத்துல சபையில தவறா புகுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேதத்தின் அடிப்படையில அது கிடையாது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பவுல் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 9ல இருந்து 26ல இருந்து அப்புறம் அநேக இடத்துல பவுல் கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. பல பல அந்த ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன், அதாவது அடுக்கடுக்காக அந்த வெளிப்பாடுகள் மூலமாக அவரு பேசியிருக்காரு. கண்டினியூஸா தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்காரு. ஒரே சம்பவத்துல பேசல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல வேதத்துல இருந்து வசனங்களோட வச்சு ஒப்பிட்டு பார்த்து படிச்சோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த லூக்கா மற்ற இந்த சில காரியங்கள்லாம் எழுதுனதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம், டவுட் இருந்ததுனால. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இன்னைக்கு உள்ள டாபிக் போயிடலாம் இல்லையா? இல்ல இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. ஆனா இல்லைங்கண்ணா. ஓகே, அப்ப கண்டினியூ பண்ணலாமா இன்னைக்கு டாபிக்ல? பண்ணிடலாம். ஓகே ஓகே. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பவுல் கிட்ட எதுக்காக பேசினார்? ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம், இப்போ இயேசு கிறிஸ்து வந்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தாரு. 12 அப்போஸ்தலர்கள்கிட்ட பேசியிருக்காரு. எல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவரு உயிர்த்தெழுந்து அப்பயும் வந்து ராஜ்யத்தை குறித்து 12 அப்போஸ்தலர்கள்கிட்டயும் அவரோட கூட இருந்தவங்க கிட்டயும் தரிசனமாகி அவர் பேசியிருக்காரு. கொரிந்தியர்ல ஒரு இடத்துல வந்து கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அதுக்கப்புறம் 500 பேருக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னு வரும். அப்போ ஒரு 500 பேர் பார்த்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா, ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள். 2ஆம் வருகை, அதாவது ராஜ்யம்ன்றது வந்து 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போன கடைசி இதுல பார்த்ததுல வந்து
அவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகுனா பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 2க்கு அப்புறம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பவுல் கிட்ட பேசுறாரு. சோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா பேசினாருன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து எதுக்காக பேசினாரு, ஏன் பேசியிருக்காரு பவுல் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியும் அனுப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவேளை கழிச்சுதான் மறுபடியும் பவுல் கிட்ட, ஏன்னா பரிசுத்த ஆவி எந்த அதிகாரத்துல நடக்குது? பரிசுத்தாவி இயேசு கிறிஸ்து பரமேறிய பிறகு பரிசுத்தாவி அனுப்பப்படுறது எந்த அதிகாரத்துல வருது? யாராவது பதில் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அந்த பெந்தெகோஸ்து நாள். ஓகே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தெகோஸ்து நாள் அன்னைக்கு வர்றதுல வருது. அதே இது பவுலோட பேசுறது எந்த அதிகாரத்துல ஆரம்பிக்குது? 9வது அதிகாரத்துல ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் 9ல ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அவரு பேசுறது ஆரம்பிக்குது. சோ அப்ப அது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, யாருக்கு கண்மணி உங்களுக்கு நான் மியூட் பண்ணிடுறேன், ரொம்ப சவுண்டா இருக்கு. சோ அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அவர் பேசுறாரு. அப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவர் பரிசுத்த ஆவி அனுப்புனது வந்து அவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பூமிக்குரிய ஊழியத்தை இஸ்ரவேலோடு அந்த சிறுமந்தை சபையோடு செய்யற அந்த ராஜ்யத்துக்கு என்ற ஒரு ப்ராசஸ் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் நடக்குது. அப்ப எல்லாருமே வந்து இன்னைக்கு பைபிள்ல புரியாத ஒரு காரியங்கள், நிறைய காரியங்கள் வந்து இந்த அப்போஸ்தலர் ஆரம்பகால அதிகாரங்கள்ல, இந்த ஆரம்ப அதிகாரங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு அந்த சபை வந்து நிறைய தப்பாவும் போதிக்கிறாங்க, சிலர் போதிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு போதிக்காம இருக்காங்க. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அனினா சஃபிரால் அவங்க வந்து இருந்தது எல்லாத்தையும் வித்து சீஷர்கள் பாத தண்டையில எடுத்துன்னு வந்து போட்டுட்டு எல்லாரும் அமர்ந்தாங்க. அதுல கொஞ்சத்தை வஞ்சிச்ச உடனேயே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொன்னேன்னு சொன்ன உடனே அவங்க மறித்தே போறாங்க. அப்ப இன்னைக்கு சபை காலத்துல அது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு யாரும் அப்படி மறிக்கிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு எல்லாரும் அனினா சஃபிராலோட நல்லவங்களா அப்படின்ற கேள்விக்கு எந்த சபையுமே பதில் கொடுக்கறது இல்ல. இப்ப காணிக்க வாங்கணும் அப்படின்னு சொல்ற சபை வந்து இந்த உதாரணத்தை காமிச்சு பாருங்க, கொஞ்சத்தை வஞ்சிச்சா தேவன் தண்டிக்கிறார் அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து தைரியமா வந்து எல்லாத்தையும் வித்து சீஷர் அண்டையில கொடுத்துட்டாங்க, அப்போஸ்தலர் பாத தண்டியில போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரீச் பண்ண முடியாது இல்ல. அப்ப இன்னைக்கு யாருமே எதுவுமே வச்சுக்க முடியாது. அவங்க வந்து மொத்த சொத்தையும் வித்துட்டு வந்து அப்போஸ்தலர் பாத தண்டியில போட்டிருக்காங்க. அப்ப இந்த காலகட்டத்துல, அதாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியே அருளப்பட்ட பிறகு அவங்களுடைய இது வந்து இனி பூமி செல்ல போறது கிடையாது, இன்னும் நாட்கள் செல்ல போறது இல்ல, கூடிய சீக்கிரத்துல வந்து அந்த இது நடக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல வந்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு வரணும் அப்படின்னும் போது அங்க உள்ள பொருளாதாரமே வேற, அங்க உள்ள எக்கானமியே வேற. இன்னைக்கு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஐக்கியமா ஒன்னா இருந்து சீஷரின் பாதத்தினண்டையில எல்லாத்தையும் விற்று எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அவங்க அமர்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு. அந்த ஒரு 100 ஒரு நிக்கோதேமு கிட்ட இருந்து வரும்போது ஒருத்தர் கேட்கும் போது கூட சொல்றாரு, நித்திய ஜீவனை அடையதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு உடனே நியாய பிரமாணத்தை எல்லாம் கடைபிடின்றாரு இயேசு கிறிஸ்து. அப்புறம் நான் அது சிறு வயதில் முதல்ல செஞ்சுட்டு வரணும்னு உனக்கு உண்ட எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்றார். அப்ப இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்ன அந்த டீச்சிங் வந்து ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரா போறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ உள்ள காசோ பணமோ தேவை கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தாச்சுன்னா எல்லாமே மாறப்போகுது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் விற்று சீஷர் பாதத்தண்டையில கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரே பந்தியா ஒன்னா வச்சுட்டு ஒரே ஐக்கியமா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதம் ஆகுது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சோடனே தாமதம் ஏன் ஆகுதுன்றது அவங்களுக்கு புரியல. அதை வெளிப்படுத்தினது பவுலுக்கு. ஏன்னா இந்த கிருபையின் காலம்னு ஒரு காலத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த கிருபையின் காலம்னு வருது அப்படின்னும் போது பவுலுக்கும் வந்து அதை ஒரே சமயத்துல டோட்டலா வந்து இன்னைக்கு இன்டர்நெட் மாதிரி அப்படியே டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா ஒரு டிஸ்கா கொடுத்துடல. பவுலுக்கு படிப்படியா ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன், ஒவ்வொரு வெளிப்பாடா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வர்றாரு. பவுலுடைய நிருபங்களை பார்க்கும்போது அதுல கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வருது. கடைசியில தான் அவருக்கு முழுமையான வெளிப்பாடை கொடுத்து முடிக்கிறாரு ஆண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து
பவுலின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தானியலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி மேசியா சங்கரிக்கப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் போது 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும்னு தெரியும். அப்ப 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட மாதிரியே கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும் போது அந்த கடைசி நாள் வந்துருச்சு, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டாச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு பேதுரு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, சந்திரன் இருளாவும் சூரியன் இருளாவும் சந்திரன் வந்து ரத்தமா மாறும், வானத்துல இருந்து நட்சத்திரங்களா கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாட்கள்ல நடக்க வேண்டிய காரியத்தை அப்படியே கண்டினியூஷனா சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசனால சொன்னதுன்னு சொல்லிட்டு. சோ அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பே வந்து அந்த ஒரு 7 வருஷ காலகட்டத்துல திரும்ப வரப்போறாருன்னு. அப்ப அதனால அவங்க வந்து எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாங்க. இப்ப நம்ம 8வது அதிகாரத்துல ஈவன் அதுக்கப்புறம் கூட நம்ம 13வது பார்த்தோம்னா எருசலேம்ல உள்ள சபை வந்து ஏழ்மையில போயிருச்சுன்னு இருக்கும். அவங்க வறுமையில போயிட்டாங்க, ஏழ்மையில. ஏன்னா எல்லாவற்றையும் விற்று கொடுத்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து இன்னும் வரல. அப்ப மற்ற இடத்துல இருந்து பவுலே வந்து ரோமர் நிருபத்துல எல்லாம் வந்து சொல்றாரு, நான் கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணி அதை நம்ம பின்னாடி படிக்கும் போது வரும், கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த எருசலேம் சபைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இந்த ஒரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் வரக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா, இதுல வந்து நிறைய காரியங்கள் வந்து புரியாததும் இன்னைக்கு சபைக்கான டீச்சிங்க்கு இல்லாததுமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வேற, ஆனா அவங்களுக்கு வந்து முழுமையான வெளிப்பாடும் கிடைக்கல. ஏன் இயேசு கிறிஸ்து திரும்ப வரல? தீர்க்க தரிசனத்தின்படி எல்லாமே நடந்துகிட்டு வந்தது, அபிஷேகமும் வந்தாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் கம்மிங் வரணும், இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்த உடனே ராஜ்யத்துக்குள்ள போகணும். சோ இந்த கான்செப்ட்ல இருந்தவங்களுக்கு அது டிலே ஆகும் போது என்னன்னு புரியல. பவுலுக்கு துளி துளியா வெளிப்பாடு வரும்போது அதை பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராரு, அவருடைய இதுல சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இதுதான் வந்து அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கும் 9வது அதிகாரத்துக்கும் நடுப்பட்ட ஒரு காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது. இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்மளுடைய டாபிக் வந்துடலாம். இதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டு மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பவுல் கிட்ட ஏன் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, புறஜாதிகளை உள்ள சேர்க்கிறதுக்கு. ஏன் புறஜாதிகளை உள்ள சேர்க்கிறதுக்காக அவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பேசுறாரு, அப்போஸ்தலர் 2க்கு அப்புறம் பேசுறாரு அப்படின் போது, அவரு நியாயப்பிரமாணத்தின் கீழாய் வந்தாரு. நியாயப்பிரமாணத்தை சிலுவையில முடிச்சாரு. நியாயப்பிரமாணத்தை சிலுவையில முடிச்சிட்டு அதற்கப்புறமாக நியாயப்பிரமாணம் எதுக்காக வந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு உடன்படிக்கையா கொடுக்கப்பட்டுச்சு. சோ அந்த காரியங்களை வந்து அவர் இது பண்ணும்போது நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள்னு ஆண்டவர் தான் 2ஆ பிரிச்சு வச்சாரு. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுன்னு சொல்லி ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆபிரகாமுடைய சந்ததியை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அவங்க மூலமா புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்றதுதான் அந்த ப்ரோக்ராம்னுடைய திட்டம். அப்போ அது இல்லாம புறஜாதிகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதன் மூலமா தான் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 2 அற்புதங்கள் நடந்ததும் வந்து புறஜாதிக்கு நடந்தது. இஸ்ரவேலுக்கு அவங்க செஞ்ச நன்மையின் காரணமாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததுனால நடந்துச்சுன்னு பார்த்தோம். மற்றபடி எந்த புறஜாதிக்கும் அவங்க பங்கு பெறல அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஈவன் பேதுரு வந்து கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கூட அவர் வந்து ரொம்ப போகமாட்டேன்னு சொல்லி யோசிக்கிறாரு, ஹெசிடேட் பண்றாரு. அப்போ விஷன் வந்து அதுக்கப்புறம் தான் போறாரு. அப்ப அந்த ப்ரூஃபே வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப புறஜாதிகள் கிட்ட அவரு பழகலைன்னு அர்த்தம், சேரலைன்னு அர்த்தம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அது விளக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றி முடித்தார். அப்ப இந்த காரியங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு, தன்னுடைய பழைய மகிமைக்கு வந்த பிறகு அவரு இனி வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அப்ப புறஜாதிகளை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்ல, அவர் மாறாக என்ன பண்ணியிருக்காரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்துட்டாரு. நிறைவேற்றி முடித்துட்டனால எப்படி நிறைவேற்றி முடித்தாரு அப்படின்ட்டு ஒரு 2-3 வசனம் பார்த்துடலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் யாராவது படிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம்.
நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் ம். தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப அதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுன்னா அதை மீறுறது, அதை இல்லாமல் குலைக்கிறது, அப்படி ஒரு காரியத்துக்காக வரல. அது வந்த நோக்கமே அழிக்கிறதுக்கல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல அவர் வந்தப்ப அவருடைய நோக்கமே வந்து அதாவது அநேக நோக்கங்கள் இருந்துச்சு. இருதரத்தாரையும் ஒன்றா சேர்க்கணும், எல்லாமே இருந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்ட்டு. அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அவர் வந்து அதை எப்படி நிறைவேற்றினாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா, கொலோசையர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு கொலோசையர் எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஓகே. சோ எப்படி நியாயப்பிரமாணத்தை இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கையெழுத்துன்றது வந்து அந்த பிரமாண கட்டளைகள், அதை நடுவில் இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்ப அதை வந்து எங்க முடிச்சிருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னாரு, அதை எங்க நிறைவேற்றினார் அப்படின் போது சிலுவையில வந்து ஆணி அடித்து முடிச்சிருக்கிறாரு. அப்ப சிலுவையில வந்து இயேசு கிறிஸ்துவ ஆணி அடிச்சு அவரை சிலுவையில அடிச்சாங்க, நியாயப்பிரமாணத்தை அடிக்கல. ஆனா அப்ப அதுல வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையும் போது அது என்னவா நடந்திருக்கு? நியாயப்பிரமாணத்தையே, அதுதான் வந்து நமக்கு எதிரடையா நம்ம பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை காட்டக்கூடிய அந்த நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்து அதை வெற்றி சிறந்தார். அப்ப சிலுவையில ஆணி அடிச்ச பிறகு நியாயப்பிரமாணம் இருக்கா இப்ப அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப நியாயப்பிரமாணம் கிடையாது. ஏன்னா ரோமர் 10:4 படிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஓகே. இப்ப நியாயப்பிரமாணம் அதை நிறைவேற்ற வந்தேன்றாரு. எப்படி நிறைவேற்றாருன்னா, சிலுவையில ஆணி அடித்து நிறைவேற்றிருக்காரு. அப்ப சிலுவையில வந்து என்ன நடந்திருக்கு அப்படின் போது, சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை அங்க அவர் முடிச்சிட்டாரு, நிறைவேற்றி முடிச்சிட்டு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணம் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுதா? சிலுவையில ஆணி அடிச்சு அதை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி, அதை எப்படி நிறைவேற்றுன்றதையும் சொல்லி சிலுவையில ஆணி அடித்து நிறைவேற்றிட்டு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நியாயப்பிரமாணம் கண்டினியூ ஆகுதா? இல்ல. ஏன்னா இது வந்து ஆமா, ஏன்னா இதெல்லாம் வந்து தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணம் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது, ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கான பலனை நமக்கு தரார் அப்படின்றாரு. நிறைய பேருடைய டீச்சிங்கா இது இருக்கு. ஆனா வேதத்தின்படி அப்படி கிடையாது. ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னா, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. அப்ப தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அவர் பலன் கொடுத்து, நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கேன், ஆகவே நீங்களும் அந்த பலத்தோடு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அநேக சபையில தள்ளப்படுறாங்க. ஆனா கிறிஸ்து சிலுவையில மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரு வந்த வேலையை முடிச்சிட்டாரு. என்ன வந்த வேலை? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்றாரு. அந்த வேலையை முடிச்சாரு. எங்க முடிச்சாரு? சிலுவையில ஆணி அடித்து முடித்துட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சிட்டாரு அப்படின்னா, இனி அந்த நியாயப்பிரமாணம் கண்டினியூ ஆக போறது கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்லும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள்ன்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் கிருபையும் சத்தியமா இருக்கிறாரு. அப்ப இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து, இந்த ஒரு மாற்றம் வந்து சிலுவையில நடக்குது. அப்போ இந்த மாற்றம் நடந்ததுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் தான் வந்து முக்கியமான காரணம்
விருத்த சேதனம் உள்ளவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் பிரிக்கிற முக்கியமான விஷயம் என்ன செய்யுதுன்னா நியாயப்பிரமாணம் செய்யுது. ஒரு யூதனையும் புறஜாதியும் பிரிக்கிறது. அது அவனுக்கு உகந்தது அல்லன்னும் போது அவனுக்கு ஒரு சட்டம் கொடுக்குது நியாயப்பிரமாணம். சார் இப்போ சொல்லுங்க. இப்ப சில பேர் வந்து நியாயப்பிரமாணத்துல வந்து இந்த செரிமோனியல் லா தான் முடிஞ்சிருக்கு, அதுதான் கிடையாது, மற்றபடி வந்து கட்டளைகள் இப்போ உதாரணத்துக்கு 10 கட்டளையில வருது இல்ல, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தாய் தந்தையரை கனம் பண்ணுவாயாக, இந்த மாதிரி எல்லாம் இன்னமும் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அது எப்படி நமக்கு? இல்ல, அதாவது 2 விஷயம் இருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்றது வந்து அந்த 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அந்த 10 கட்டளைகளும் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா உங்க மைக்கு நான் மியூட் பண்ணிடுறேன், திரும்ப வேணும்னு நீங்க அன்மியூட் பண்ணிக்கலுங்க, எனக்கு சவுண்ட் ரொம்ப இறையுது. ஸோ நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய 10 கட்டளைகள் இருக்கட்டும், நம்ம அதுக்கு கீழே கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு கீழே. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் நீ இதெல்லாம் கடைபிடித்தே ஆகணும், இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாண சட்டத்தின் கீழாக அது கொடுக்கப்பட்டு வருது. அந்த நியாயப்பிரமாணத்து சட்டத்தின் கீழே அதை கடைபிடித்தே ஆகணும். ஆனா கிருபையில இருக்கும்போது, உதாரணம், கிருபையில வந்து இன்னைக்கு கிருபையில இருந்தா அப்ப கொலை செய்யலாமா, கிருபையில இருந்தா தாய் தகப்பனை கனம் பண்ணாம போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிருபையே புரிஞ்சுக்கல. அதாவது ஒருத்தனை வந்து திருத்துறதுக்கு வந்து நீ செஞ்சினா தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல வந்து நான் இது அந்த சட்டம் இருக்கு அதனால நான் அந்த செய்யறேன் அப்படின்ட்டு நான் செய்யாம இருக்கேன். இப்ப அந்த நியாயப்பிரமாண சட்டம் இல்லை அப்படின்னும் போது நான் அப்ப கொலை செய்யலாமா அப்படின்னும் போது அடிப்படையில அவர்களுடைய மனது வந்து அந்த கட்டளைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கே தவிர கிருபைக்கு உட்பட்டு இல்லை. அப்ப நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இராமல் அப்படின்னும் போது அது 10 கட்டளையா இருக்கட்டும், 613 கட்டளைகளா இருக்கட்டும், எந்த கட்டளைகளுக்கும் நம்ம அடிமைப்பட்டவர்கள் கிடையாது, அதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் கிடையாது, அதை நம்ம சிறைப்பிடிக்க முடியாது நியாயப்பிரமாண கட்டளை. அப்ப நான் ஏன் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கணும், நான் ஏன் என் தாய் தகப்பனை கனம் பண்ணணும், நான் ஏன் ஈச்சியாது இருக்கணும், இல்ல நான் ஏன் தேவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த காரியங்கள் வந்து அன்புனால நடக்குது, கிருபைனால நடக்குது. உதாரணத்துக்கு நியாயப்பிரமாண இது 10 கட்டளையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. மீதி கட்டளைகள்லாம் இந்த சடங்காச்சாரங்கள் சாங்கியங்கள்லாம் போயிடுச்சு, ஆனா 10 கட்டளை இருக்கு, நம்ம அந்த இதுல இருக்கிறோம் அப்படின்ட்டு. நியாயப்பிரமாண கட்டளைகள்ல 10 கட்டளைகளும் தான் இருக்கு. அதுல ஒரு கட்டளை வந்து என்னது, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படின்ற கட்டளை இருக்கு. இன்னைக்கு அந்த நியாயப்பிரமாண கட்டளையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றவங்க வந்து ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்களா? கார்த்திகேயன் சார் அதுதான் இப்போ சண்டே தான் ஓய்வு நாள்ன்றாங்க. யார் சொல்றது? பைபிள் சொல்றா? இல்ல இல்ல, அது வந்து சொல்றது அதான். அப்ப சொல்றவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வணைந்து சொல்றாங்களே தவிர, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வணைந்து சொல்றாங்களே தவிர்த்து அவங்க வந்து உள்ளபடி அவங்க சொல்றது கிடையாது. அப்ப 10 கட்டளைகளுக்கு கீழே வந்து நம்ம அது மட்டும் போகல, அது இருக்கு, 10 கட்டளை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணம் மட்டும் இருக்கு அப்படின்னா ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படின்னு சொல்ற ஒரு பிரதானமான கட்டளை இருக்கு. அந்த ஓய்வு நாள் வந்து வேதத்தின் அடிப்படையில இன்னைக்கு யார் வேணா ஏதாவது சொல்லலாம், உயிர்த்தெழுந்த பிறகு மாறுச்சு வச்சுச்சுன்னு. வேதத்துல எங்கேயுமே உயிர்த்தெழுந்த பிறகு மாறுச்சுன்னு சொல்ல, அனுதினமும் அவர்கள் சபை கூடி வந்தார்கள், அனுதினமும் அப்பம் பிட்டார்கள் இருக்கு. அப்ப டெய்லி அந்த அவங்க வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல டெய்லியே அவங்க வந்து ஒரு ஃபெலோஷிப் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா பரிசுத்த ஓய்வு நாள், அதுக்கப்புறம் பவுலும் வந்து வழக்கத்தின்படி தேவாலயத்துல போய், வழக்கத்தின்படி ஜெபாலயத்துல போய் பேசினது, வழக்கத்தின்படி அப்படின்றது வந்து ஜெபாலயத்துல வழக்கத்தின்படி போறது ஓய்வு நாள். அப்ப அந்த ஓய்வு நாளுக்கு சபை கூடி வந்தாங்க. அது எங்கேயுமே வந்து ஞாயிற்றுக்கிழமையா மாத்தவே இல்லை. நியாயப்பிரமாணத்தை அவங்க இன்னும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சனிக்கிழமையில தான் ஆராதனை வைக்கணும். உதாரணத்துக்கு இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப அது செய்யல, அவங்க நாளை மாத்துறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப மீறியும் தண்டனை வரல. என்ன அர்த்தம்? அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லை. முதலாவது விஷயம், நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற புறஜாதி சபையில இருக்கிற நூத்துக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டதே கிடையாது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம காணி ஆட்சிக்கு புறம்பாகவும்
தேவனற்றவர்களாகவும் தேவனை அறியாதவர்களுமா இருந்தோம். நம்ம கிட்ட உடன்படிக்கையும் கிடையாது, நியாய பிரமாணமும் கிடையாது, தேவனும் கிடையாது புறஜாதிகள் கிட்ட. எப்ப வரைக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அதற்கப்புறம் அது நியாய பிரமாணத்தை அவர் சிலுவையில முடிச்சு ஆணி அடிச்சு முடிச்சு அதை நிறைவேற்றி முடிச்ச பிறகுதான் புறஜாதிகிட்டே அவர் என்ட்ரு ஆகுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் புறஜாதிகிட்ட என்ட்ரு ஆகும் போதே அங்க நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணமே முடிஞ்ச பிறகுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷமே புறஜாதிக்கு என்ட்ரியா ஆகுது. அப்போ நியாயப்பிரமாணம் இருந்தப்ப அது யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா புறஜாதிகள் கிட்ட கிடையாது, யூதர்கள் கிட்ட தான் கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தது. அந்த வசனங்கள் எல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சந்ததி சந்ததியா இதை கடைபிடிக்கணும்னு தான் சொல்லிருந்துச்சு. அதை கடைபிடிக்கிறதுனால புறஜாதிக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுன்னு சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலேயே புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படல. சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வந்து சேரும் போது நியாயப்பிரமாணத்தை முடித்த பிறகுதான் புறஜாதிகிட்ட சுவிசேஷமே வருது. அந்த சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கோன்னு பவுல் சொன்ன பிறகு, அந்த கிருபையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு பல சபைகள் அறியாமையினாலையும் ஜனங்களை என்ன உதாரணத்துக்கு எல்லா விதமான புறஜாதி ஜனங்களா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவத்துல நல்ல வைராக்கியமா இருக்க ஜனங்களா இருக்கட்டும், அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் ஒரு மதத்துலதான் உள்ள மாட்டிருக்க மாதிரி மாட்டிருக்காங்க. சோ மதத்துல மாட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் வந்து, உதாரணத்துக்கு வந்து இப்ப ஹிந்து இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐயப்பன் மலைக்கு போறது, விரதம் இருக்கிறது, விருங்காலோட போறது, இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவங்க வந்து இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கிரியையினால நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது, ஒரு இதுவும் கண்டுபிடிக்க முடியாது. 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து காலைல பச்சை தண்ணி ஊத்திட்டு வெறுங்காலோட போய் நடந்து இதெல்லாம் பண்ணி ஒரு மண்டலத்துக்கு இருந்து அந்த மாதிரி நடந்து போறாங்க அப்படின்னும் போது அதை வந்து கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் வந்து ஐயோ அறியாமையில செய்யறாங்களேன்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க அறியாமையில செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமா இருக்கு. என்னது? நியாயப்பிரமாணமும் சுயநீதியும் எல்லாமே சேர்ந்து. இப்ப அவங்க செய்யறது வந்து சுயநீதியின் மூலமாக அவங்க ஒரு மீட்பின் வழியை தேடுறாங்க புற மதஸ்தர்கள். இவங்க சுயநீதியினால சிலுவையை ஓரமா வச்சுட்டு, ஆமா சிலுவையில ஆண்டவர் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆனா நம்ம செய்யறதுக்கான பலனை தராரு, நம்ம இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க வேற செட் ஆஃப் இது வச்சிருக்காங்க. அப்ப இது டோட்டலா வந்து எங்க வந்து முடியுது அப்படின்னா, அதுவும் மதம் தான், இதுவும் மதமா தான் வந்து நிக்குது. அப்போ தேவன் வந்து ஒரு மதத்தை கிரியேட் பண்ண வரல, ஒரு கிறிஸ்தவ மதத்தை கிரியேட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து வரல. இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய பர்பஸ் வந்து, ஆனா யூதம் மதமா இருந்துச்சு, யூத மதமா இருந்துச்சு. இயேசு தேவன் தான் யூத மதத்தையே உண்டாக்குனாரு. ஏன்னா மதம்ன்ற போது அதுல சடங்காச்சாரங்கள், சாங்கியங்கள் இதெல்லாம் இருக்கணும். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படிப்பட்டதான ஒரு யூத மதத்தை ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. இந்த மதத்துல இருக்கணும்னா நீ வந்து விருத்த சேதனை பண்ணிருக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், குழந்தை பிறந்தா எத்தனை நாள் நீ தனியா இருக்கணும், ஒவ்வொரு காரியத்திலும் நீ ஒரு பணத்தை தொட்டினா இப்படி செய்யணும், நீ உன்னை 3 தடவை குளிக்கணும், இந்த மாதிரி சுத்திகரிக்கணும், அப்படி சுத்திகரிக்கணும். இது எல்லாமே என்னதுன்னா ஒரு மதம் செய்யக்கூடிய விஷயம். அப்ப இதெல்லாம் யார் டீச் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்தது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஸ்தாபித்து ஆரம்பிச்சு வச்சதுதான் வந்து ஒரு மதம். இப்ப யூத மதம் அப்படின்றது வந்து வேதத்திலே இருக்கு, தெரியும் இல்லையா? இல்ல வசனம் பார்க்கணும், படிச்சிடலாமா? கலாத்தியர்ல முதல் அதிகாரத்துல, கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 14வது வசனம் படிங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள 13-14 ரெண்டுமே படிச்சுங்க. 13-14 நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஓகே, இப்ப இதுல வந்து யூத மார்க்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வந்து ஜூயிஷ் ரிலீஜன் இருக்கும், யூத மதம்னு. அந்த வார்த்தை தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வரும்போது மார்க்கம்னு மாறி இருக்கு, யூத மதத்தில், இன் ஜூயிஷ் ரிலீஜன். அப்போ என்னுடைய பழைய டைம்ல வந்து நான் யூத மதத்துல ஜூயிஷ் ரிலீஜன்ல இருந்தப்ப நான் வந்து கிறிஸ்தவ தேவனுடைய சபையை வந்து அதிகமா துன்பப்படுத்திருக்கேன்.
அந்த யூத மதத்துல இருந்தப்ப அநேகரை பார்க்கலாம், நான் வந்து ரொம்ப வைராக்கியமா எங்க பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லும்போது சொல்றாரு. அப்ப யூத மதம்னு சொல்லக்கூடிய அந்த இது ஜூயிஷ் ரிலிஜன் அப்படின்ற அந்த ஜூயிஷ் ரிலிஜன், ஒரு ரிலிஜன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டுன்னு இருக்கும். அப்ப அந்த மாதிரி காரியங்களை வந்து யூத மதத்துல இருந்தப்ப அவர் செஞ்சிருக்காரு அப்படின் போது, யூத மதத்தை யார் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்திற்கு வந்து கொடுக்கல. தேவன் நியாயப்பிரமாணத்தை மோசேவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்துலதான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா யூத மதத்திற்கு கொடுக்கப்பட்டுச்சு. பவுல் வந்து அந்த யூத மதத்திலையும் தன்னுடைய பிதாக்கள் வச்சிருந்த பாரம்பரியத்திலிருந்தும் அவங்க வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னும் போது, அது கொடுக்கப்பட்ட காலத்திலயும் புறஜாதிகள் கிடையாது. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சிலுவையிலெல்லாம் அடைஞ்சு தேவன் பரமேறி போய் மகிமையை அடைஞ்சு இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு அதற்கப்புறம் பவுல் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடுகள் வந்து இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்து புறஜாதிகள் சபை வருது. அப்ப இந்த புறஜாதிகளுக்கு வந்து முதலுமே இல்ல, இப்பயுமே கிடையாது. அப்போ இப்ப இன்னைக்கு கிருபையில இருக்கவங்க நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு இல்ல. நியாய பிரமாணம் ஈவன் 10 கட்டளையுமே கூட நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் கிடையாது. அப்ப அந்த கட்டளை இருக்கிறனால நம்ம பாவம் செய்யாம இல்ல, கிருபையில இருக்கிறனால நம்ம பாவம் செய்யாம இருக்கோம். புரிஞ்சுச்சுல கார்த்திகேயன்? புரிஞ்சுது சார். அடுத்தது போலாமா? ஓகே, இப்ப நம்ம எது எடுக்கலாம்? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துல இல்லாததுனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார் இல்லையா? அந்த இது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவரை வந்தாரு, பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வந்தாரு, இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கு. இப்ப இந்த காரியங்கள் சொல்லிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்துட்டார் அப்படின்னும் போது அதனால வரக்கூடிய நன்மை என்ன அப்படின்னும் போது, முக்கியமான நன்மை மிடில் வால் ஆஃப் பார்ட்டிஷன் உடைஞ்சது. அதாவது பிரிவினையா இருந்த நடுச்சுவர்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அந்த சுவரை தகர்த்தெறிகிறாரு. அது வசனம் படிச்சிடலாம். எபேசியர் 2:14-16. எபேசியர் 2:14-16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப இதுல பார்க்கும்போது நிறைய காரியங்கள், இது ரொம்ப இந்த ஒரு 2-3 வசனத்துக்குள்ளேயே நிறைய சத்தியங்கள் உள்ளடங்கியிருக்கு. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. இப்ப இதுல வந்து இந்த கான்டெக்ட்ல இருதரத்தார்ன்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்படியே படிச்சுட்டு இருந்தாலே தெரியும். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. அப்ப 2 குரூப்பையும் ஒன்னா சேர்த்திருக்காரு. எப்படி சேர்த்திருக்காரு போது, பகையாக பிரிவினையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்திருக்காரு. அப்ப அந்த நடுச்சுவரை நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் லெசன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். இந்த நடுச்சுவரை உண்டாக்குனதே தேவன் தான். உனக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன், உனக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன், அவங்களுடைய ஜீவராசிகளுக்கும் அதாவது இந்த கேட்டல்ஸ்க்கும் உங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் கூட வித்தியாசத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி அவங்க சாப்பிடுற காரியங்கள்ல இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அந்த ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தது தேவன். அப்ப தேவன் அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்து அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தான் ஸ்தாபிக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும், இஸ்ரவேலுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவுல. அப்ப இந்த இஸ்ரவேல் புறஜாதி அப்படின்ற 2 பிரிவு பைபிள்ல வந்ததுக்கான காரணம், தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தனியா தருவேன், உன் சந்ததிக்கு இதை தருவேன், உன் மூலமா மற்றவங்களும் ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த மற்றவர்கள் புறஜாதிகளும், ஆபிரகாம் அந்த சந்ததி வந்து இஸ்ரவேலும். அப்ப இதுதான் வந்து இருதரன் 2 பேருன்னு வந்துருச்சு. இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல இருந்த பகையாக நின்ற
அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து என்னது சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. எதுல ஒழித்தாரு? இப்பதான் முன்னாடி வசனம் பார்த்தோம், சிலுவையிலே ஆணி அடித்து அதை ஒழித்தாரு. எப்படி ஒழித்தாரு? இயேசு கிறிஸ்து ஒழிச்சாச்சுன்னா அது ஒரு பொருள் அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அது இன்னும் திரும்ப வருமா? அதுவும் யார் ஒழிச்சிருக்காருன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தினால, அவருடைய சிலுவை பாடல மாம்சத்தினால ஒழிச்சிருக்காரு. எதை ஒழிச்சிருக்காரு? சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அப்போ இன்னைக்கு சபையில வந்து மறுபடியும் இதே காரியத்தை குறித்து பேசுறாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு அறியாமை, 2வது ஜனங்கள் வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பயத்தோட வச்சிருந்தாதான் அது ஒரு ஜனங்கள் ஒழுங்கா இருப்பாங்க, பயத்துல இருந்தாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தவறான ஒரு கான்செப்டும் இருக்கு. கிருபையவே புரிஞ்சுக்காம பயத்தினாலேயே நிறுத்தி வைக்கிறது. சோ அந்த மாதிரியான காரியத்தினால நிறைய சபைகள்ல இன்னைக்கு மறுபடியும் நியாய பிரமாணத்தை குறித்தே தான் பேசுறாங்க. நியாய பிரமாணத்தை குறித்து பேசி நியாய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து பலன் தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டை வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. ஆனா வேதத்தின்படி நியாய பிரமாணம் சட்ட திட்டங்களாகிய இருந்த நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே அதை ஒழித்து விட்டார். ஒழிச்சிட்டாருன்னா அழிச்சிட்டாரு. அப்ப அழிச்ச பிறகு இன்னைக்கு நியாய பிரமாணம் இருக்குன்னு சொன்னோம்னா அது வந்து என்ன மாறுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது கள்ள உபதேசமா மாறுது. இந்த ரைட் டிவிஷன் நம்ம படிக்கிறதுக்கான காரணமே வந்து முன்னாடி ஒரு இதுல நம்ம பைபிள் ஸ்டடியிலே பண்ணியிருப்போம். எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம். எனக்கு பிடிச்சிருந்தா நான் என்னெல்லாம் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு வந்திருக்கணும், என்னுடைய பிதாக்கள் கிட்ட இருந்து, இல்ல என்னுடைய இதுல இருந்து, சர்ச்ல இருந்தோ, இல்ல எனக்கு தெரிஞ்ச அறிவுல இருந்து நான் என்னெல்லாம் கேட்டு வச்சிருக்கணும், அந்த டாபிக்கு ரிலவெண்டா கரெக்டா வந்துச்சுன்னா அது நல்ல உபதேசம். அந்த டாபிக் மாறா வந்துச்சுன்னா அது கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொதுவா வந்து 2 குரூப் இருக்கு. ஒண்ணு வந்து கிருபையை பத்தி பேசுறவங்க வந்து நியாய பிரமாணத்தை கள்ள உபதேசம் அப்படின்வாங்க. இன்னொன்னு நியாய பிரமாணத்தை எம்பசைஸ் பண்ணி பேசுறவங்க கிருபையின் உபதேசம் ரொம்ப டேஞ்சர், அது கள்ள உபதேசம்வாங்க. அப்ப 2மே வந்து அவங்க என்ன டீச்சிங்ல இருக்காங்களோ அந்த டீச்சிங் அடிப்படையில இது தவறு, எதா இருந்தாலும் நம்ம டீச்சிங்க்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்க கூடாது. கள்ள உபதேசம்ன்றது வந்து வேதத்துல இருந்து தான் வர்றதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஈவன் மத்தேயுல இருந்து இன்னைக்கு ஒரு போர்ஷன் எடுத்து பேசினாலுமே அது கள்ள உபதேசமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மத்தேயு 6வது அதிகாரத்துல இருந்து எடுத்து படிச்சு பார்த்தோம், எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2:4 இருந்து நம்ம படிச்சிருக்கிறோம் எப்படி நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த டிஃபரன்சஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரைட் டிவிஷன் படிக்கிறோம். அப்ப இந்த ரைட் டிவிஷன் படிக்கும் போது தேவன் இன்னைக்கு எப்படி நியமம் செய்யறாரு, எப்படி அட்மினிஸ்டர் பண்றாரு, எப்படி நம்மளை நடத்துற ஆளுகை செய்யறாரு, இந்த காரியத்தின் அடிப்படையில அது நியாய பிரமாணத்தின் அடிப்படையில இல்ல பழைய ஏற்பாட்டுக்கோ இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது இன்னைக்கு வந்து சில காரியங்கள் வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தா இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் பொதுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த காரியங்கள் வந்து எல்லா டிஸ்பென்சேஷன்ல வரும். சில காரியங்கள் வந்து வெறும் நியாய பிரமாணத்திற்கு மட்டும் இருக்கும். சில காரியங்கள் நியாய பிரமாணத்திற்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா இருக்கும். சில காரியங்கள் கிருபையின் காலத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா இருக்கும். இன்னும் சில காரியங்கள் வந்து உபத்திரவ காலத்துக்கு கொடுக்கப்பட்டது இருக்கு. அப்ப இந்த சத்தியங்களை எடுத்து எல்லாமே வேதத்துல இருக்குன்னு சொல்லி இந்த கிருபையின் காலத்துல பிரசங்கிக்கும் போது அது கள்ள உபதேசமா மாறுது. ஏன்னா இன்னைக்கு தேவன் அப்படி செய்யறது கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி செஞ்சாரா? ஆமா செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் செய்ய போறாரா? செய்வாரு. அப்போ இந்த காலகட்டத்துல இந்த கிருபையின் காலகட்டத்துல தேவன் என்ன நியமிச்சிருக்கிறாருன்றத பிரசங்கம் பண்றது நல்ல உபதேசம். பழைய ஏற்பாட்டுல இருந்து பேசக்கூடாதா அப்படின்னா பேசலாம். ஆனா எப்படி பேசணும்னா அதை இன்னைக்கு அப்ளை பண்ணி பேசக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல இருந்து தேவன் அன்றைய தினத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு, இது நமக்கு ஒரு முன் அடையாளமா இருக்கு. இப்ப கொலை செய்யாதிருப்பாயாகன்ட்டு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. தாய் தகப்பனுக்கு கனம் செய்யின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்துல இருக்கு. நம்ம நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்ல, கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனா அந்த டீச்சிங்ல எடுத்து இதை செஞ்சாதான் கரெக்ட், இல்லைன்னா நீ வந்து அறுப்புண்டு போவ அப்படின்னா அது தப்பு. அப்ப அந்த தேவனுக்கு என்ன பிரியமா இருக்குன்னு ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காரா, அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து உதாரணத்துக்கு அன்னைக்கு 4ஆம் பார்த்தோம், தன்னைத்தானே தாழ்த்தி இது பண்றவனுக்கு தேசத்துல சேமத்தை தருவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரட்சிப்பை தருவேன்றாரு. நீ மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது போல நீ மற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்தினாதான் உன்னுடைய பரமபிதா உன்னுடைய பாவத்தை மன்னிப்பாரு. நீ மற்றவங்களுடைய பாவத்தை மன்னியாது இருந்தால்
உங்கள் பரமபிதாவும் உங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற வசனத்தை இந்த கிருபையின் காலத்துல எடுத்து பிரசங்கிக்கும் போது அது தவறான உபதேசமா மாறுது, கள்ள உபதேசம். அப்ப இந்த காரியத்துக்கு தான் ரைட் டிவிஷன் வேணும். அப்போ இது எதுக்கு சொல்லணும்னா, இப்ப நியாய பிரமாணத்துல தெளிவா நம்ம பார்க்கிறோம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து அப்படின் போது, மாம்சத்துல எப்ப ஒழித்தாருன்னு பார்க்கும்போது சிலுவையில ஆணி அடிச்சு ஒழிச்சு முடிச்சாரு. அது நிச்சயமா நிறைவேற்றிட்டாரா? வந்த பர்பஸே வந்து அவரு நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தான். அப்ப ஒழிச்சிட்டாருன்னா வந்து ஏதோ அடிச்சு முடிச்சிட்டார்ல, அதை நிறைவேற்றி அதை முடித்து விட்டார். முடித்துட்டு இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா? கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி முடித்தாரு, அதை ஒழித்து விட்டார் மாம்சத்துல. எப்படி ஒழிச்சாரு? மாம்சத்திலே ஒழித்து முடிச்சார். முடிச்சு இருதரத்தாரையும் ஒன்றாக சேர்த்திருக்காரு. இப்படி சேர்த்து சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அப்படின்னு பாக்குறோம். அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப பகையை சிலுவையினால் கொன்றும் போது என்ன பகை? யாராவது சொல்ல முடியுமா? இந்த பகையை சிலுவையினால் கொன்றுன்னு இருக்கு, எபேசியர் 2:16 சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினான் இருக்கு. அப்ப இந்த பகைன்னு சொல்லக்கூடிய இந்த பகை என்னது? சிலுவையில கொன்ற பகை என்னது? யாராவது சொல்லுங்க. இந்த விருத்த சேதனம் இல்லாம அந்த காரியம். ஓகே, விருத்த சேதனம் இல்லாமை. புறஜாதியையும் இஸ்ரவேல் மக்களையும் ஒன்றாக்குறாங்க. ஆமா, தேவனுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட இதுவ சிலுவையின் மூலமா இங்க இல்ல, இந்த கான்டெக்ட்ல பாருங்க, தேவனுக்கும் மக்களுக்கும் வருதா? இந்த இருதரத்தார்ன்றது வந்து தேவனும் மக்களுமா? 14வது வசனத்துல வருது இல்லையா? எப்படி எனில் அவர் தம்முடைய சரீரம் சமாதானக்காரனாகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்துன்னு இருக்கு. இங்க பகையாக என்ன இருக்குன்னா பிரிவினையாக நடுச்சுவர். இந்த நடுச்சுவரை வந்து பகையை சிலுவையிலே கொன்றான் இருக்கு. அப்ப அந்த நடுச்சுவர் என்னது அப்படின்னும் போது இது வந்து விருத்த சேதனம். விசுவாசி, அதாவது யூதர்கள் இல்ல இஸ்ரவேலர்கள், புறஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரத்தை பிரிக்கிறார் இல்லையா? இந்த 2 இதுக்கும் நடுவுல இருக்கிறது பகையாக இருக்கிறது வந்து அந்த விருத்த சேதனம். உதாரணத்துக்கு பேதுரு 10வது அதிகாரத்துல கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது ஒரு யூதனானவனுக்கு புறஜாதியோடு வந்து சம்பாஷிக்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி விலக்கப்பட்ட காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வரமாட்டேன்றான். ஏன்னா அவங்களுக்கும் ஆவாது, இவங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க தீட்டானவர்கள், கீழானவர்கள். அப்போ இந்த ஒரு பகை, இஸ்ரவேல் புறஜாதின்ற இந்த ஒரு பகை, இதுக்கு 2த்துக்கும் பகையாக நின்றது நடுச்சுவர். என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் பார்க்கறதுக்கு 2 பேருக்கும் கை கால் எல்லாம் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்? இவங்க விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள், இவர்கள் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள். அப்ப இருக்கிறதுலயே வந்து யூதர்களுக்கு ஒரு எம்பசைஸ் என்னன்னா அவங்க விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். அப்ப இந்த விருத்த சேதனம் செய்யப்பட்ட இந்த காரியம் தான் வந்து இந்த பகை. இப்ப இந்த பகையை சிலுவையிலே கொன்று முடித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரித்து பரமேறி போயிட்டு பவுல் கூட திரும்ப பேசுனதுக்கு ஏன் பேசினார்ன்ற காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து முதல் விஷயம் வந்து அவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்தார்னு வந்துருச்சு பூமிக்கு ஒரு ஊழியத்துல பிறந்திருக்கும் போது. அதற்கப்புறம் சிலுவையில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சார். அப்ப அவர் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு இப்ப அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர் இல்லை. அப்ப அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் இல்லைன்னும் போது என்ன ஆச்சு? நியாயப்பிரமாணம் இல்லாம போயிடுச்சா? இல்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து, எப்படி முடித்தாரு? சிலுவையில தன்னுடைய மாம்சத்திலே நியாயப்பிரமாணத்தை அழித்து முடித்து டிஃபரன்ஸ் காட்டிக்கிட்டு இருந்த 2 விஷயம், புறஜாதி யூதர் இஸ்ரவேலர்கள் இருந்த அந்த 2 காரியத்தையும் ஒன்றாக ஆக்கிட்டாரு சிலுவையின் மூலமாக. அப்ப இப்ப வந்து புறஜாதி கிட்ட தைரியமா போகலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினாலதான் புறஜாதிகள் கிட்ட சுவிசேஷம் வருவதற்கு வழிவகுத்துச்சே தவிர மற்றபடி சுவிசேஷம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதனுடைய முக்கியமான பங்கு இல்ல முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, புறஜாதிகள் உள்ள வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல, உள்ள வர்றாங்க. அப்ப அந்த உள்ள வர்ற புறஜாதிகள் வந்து
2 திட்டங்கள் இருக்கு. ஆக்சுவலா நம்ம இது இன்னும் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ரைட் டிவிஷன்ல வரும்போது முக்கியமா பூமிக்குரிய ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு. இன்னொன்னு பரலோகத்திற்கான திட்டம் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ராஃபஸின்னு சொல்றோம். பூமிக்குரிய திட்டம் வந்து ப்ராஃபஸி. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் தேவன் வந்து இஸ்ரவேலை தெரிந்தெடுக்கிறாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. இந்த பூமியில உங்களுக்கு ஒரு தேசத்தை தருவேன்றாரு. பாலம் திறந்து ஓடுற தேசத்தை தருவேன், அது என்றென்றைக்கும் நிற்கும். அதுல மேசியா வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வாரு, அதுல புறஜாதிகளும் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பூமியில நடக்க போறது, பாலும் தேனும். அப்ப இஸ்ரவேலர்கள் வந்து என்னைக்குமே வந்து நீங்க செத்தீங்கன்னா பரலோகம் போவீங்களான்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்செப்டே கிடையாது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக போது பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யம் இங்க பூமிக்கு வரட்டும் தான் அவங்களுடைய ஜெபமா இருந்துச்சு. அப்போ பரலோகத்துல தேவன் எப்படி ஆளுகை செய்யறாரோ அதே மாதிரி இந்த பூமியிலே வந்து ஆளுகை செய்வாரு. தாவீதின் சிங்காசனம் எருசலேம்ல வைக்கப்படும், அதே சிங்காசனத்துல மேசியா வந்து ஆளுகை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த நோக்கம், அந்த ஃபோர்த் எக்ஸ்ட்ரீம், அந்த அவங்களுடைய டெஸ்டினி, அந்த சேர்ற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமிக்கான காரியமா தான் அவங்களுக்கு சொல்லி வச்சிருந்தாரு. அப்போ இத வந்து எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலா அதை நம்ம கீழே அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமா தனித்தனியா பார்ப்போம். ஆனா இப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் வந்து ஒவ்வொரு எல்லா தீர்க்கதரிசியின் வாயினாலாகவும் சொல்லப்பட்டது நிறைவேற மாதிரின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயத்த கண்டினியூஸ் சொல்லிட்டு வர்றாரு. என்ன விஷயம்னா ப்ராஃபஸி ப்ரோக்ராம்னு நம்ம ஒரு புரிதலுக்கான வார்த்தையில சொல்லலாம். அதாவது தீர்க்க தரிசன திட்டம், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி வரக்கூடிய திட்டம், அது எங்க வரப்போகுதுன்னா பூமியில. அப்ப அந்த பூமிக்கான காரியத்துல வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமை தெரிந்திருக்கிறாரு, அந்த இஸ்ரவேலை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவாரு. அந்த இஸ்ரவேலை உயர்ந்த ஸ்தானத்துல பார்க்கும்போது அதன் மூலமாக புறஜாதிகளும் பங்கேற்று இந்த 1000 வருஷ அரசாட்சியில உள்ள வரப்போறாங்க பூமிக்கான ஊழியத்தை. இதுதான் எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் ஆதி முதல் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இன்னொரு குரூப்பும் வச்சிருக்காரு ஆண்டவர், பரலோகத்துக்கு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. நம்ம வந்து தேவனுடைய வலது பாரசத்துல நம்ம வந்து பரலோகத்துல அவரோடு கூட உன்னதங்களில வீற்றிருக்க செய்திருக்கிறாருன்னு இருக்கு. அப்போ ஒரு குரூப்பை வந்து தேவன் வந்து பரலோகத்துக்குன்னு கிரியேட் பண்றாருன்றாரு. அதை வந்து பவுலுக்கு தான் வெளிப்படுத்துறாரு. அது வரைக்கும் மிஸ்ட்ரியா இருந்துச்சு, ரகசியமா இருந்துச்சு. பவுல் சொல்லும் போது உலகம் உண்டானது முதல் மறைபொருளாய் மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை இப்போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கும் நம்ம வசனங்கள் நிறைய பார்ப்போம் பின்னாடி. அப்போ பொதுவா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா 2 குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் ஆண்டவர் வச்சிருக்காரு, 2 ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில இஸ்ரவேலை தெரிந்தெடுத்து அவர்களோடு புறஜாதிகளையும் சேர்த்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல பூமியில ஆளுகை செய்யறதுக்கு, பூமியில இருக்கிறதுக்கு அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இதை வந்து எர்த்லி ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்ல ப்ராஃபஸி ப்ரோக்ராம்னு சொல்லலாம். தீர்க்க தரிசன அடிப்படையில வரக்கூடியது, பூமிக்கான ஜனங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. இது வந்து எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் அவர் சொல்லி வந்திருக்கிறாரு. இன்னொரு குரூப் என்ன, அதுலயும் யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்காங்க. அதுல வர்ற புறஜாதிகளும் யூதர்களும் எதுக்கு தெரிந்தெடுத்திருக்காருன்னா பரலோகத்திற்கு என்று. அந்த காரியத்தை வந்து எந்த தீர்க்கதரிசியின் வாயினாலும் சொல்லப்படவே இல்லை. அது வந்து பவுலுக்கு பாகமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸிவ் ரெவலேஷன், கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடுகளா கொடுத்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த கூட்ட ஜனங்கள் வந்து மிஸ்ட்ரி ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்ல ஹெவன்லி குரூப், பரலோகத்திற்கு போகக்கூடிய மக்கள். அப்ப இதுல 2 குரூப் ஆண்டவர் டீல் பண்றாரு. ஒரு கூட்ட மக்கள் வந்து பூமியை ஆளுகிறதுக்கும் பூமியில போறதுக்கும், இன்னொரு கூட்ட மக்கள் பரலோகத்துக்கு போறதுக்கும். இந்த வித்தியாசத்தை நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். பைபிள்ல நிறைய தெளிவா தெரிய போகுது. ஸோ இதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 2 குரூப்லயும் புறஜாதிகளை உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தேவன் முக்கியமா என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில முடிச்சு வைக்கிறார். நியாயப்பிரமாணத்தை சிலுவையில முடிச்சனால புறஜாதி இஸ்ரவேல் அப்படின்ற பிரிவு ஒளிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்து இஸ்ரவேல் விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தனியா அந்த பகையோ இல்ல நதிச்சுவரோ கிடையாது. புறஜாதிகளும் ஒன்றாக வரலாம். 2 ப்ரோக்ராமுக்காகவும் இதை ஏற்படுத்துறாரு. ஓகே, இப்போ இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இப்ப அடுத்த இதுக்கு போலாம்ல, இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? கிளியரா இருக்குண்ணா. யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நடுவுலயே நிறுத்திட்டு கேட்டுருங்க. நம்ம கொஞ்சம் இந்த லாஸ்ட் நம்ம அந்த பிசினஸ் ப்ரோக்ராம் அத வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க. ஏன்னாக்கா அது கிரகிச்சு வந்து கொஞ்சம் கஷ்டம்.
அது இன்னும் ஓகே. ஒரு தடவை கொஞ்சம் அதை வந்து ரொம்ப நிதானமா சொல்லுங்க. ஏன்னா ம் நமக்கு வந்து அப்படியே டக்குன்னு புரியுது. ஓகே. இல்ல நான் இதுல வசனம் எதுவுமே கோட் பண்ணல. ஏன்னா நம்ம பின்னாடி டாபிக்கே வந்து ப்ரோக்ராம்ல 2 வச்சு போட்டிருக்கனால வசனம் கோட் பண்ணல. திரும்ப இன்னொரு தடவை. ஓகே, ஒரு தடவை சொல்லிடுங்க நீங்க. இன்னொரு தடவை அப்படி சொல்லிடுறேன். கஷ்டம் அது. ஓகே ஓகே ஓகே. பேசிக்கலா இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவன் வந்து அவர் சிலுவையில மரித்ததன் மூலமாக புறஜாதிகள் உள்ள வர்றதுக்கு ஒரு வழி வருது. எப்படி உள்ள வர்றதுக்கு வழி வந்துச்சு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் தான் புறஜாதிகளை தடுத்து பிரிச்சு வச்சிருந்தது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிச்ச பிறகு இனி புறஜாதி தனியா கிடையாது. அப்ப அவர்களும் உள்ள பங்கு பெறுறதற்கான வாய்ப்பு உண்டாக்கப்பட்டுச்சு சிலுவையின் மூலமாக. அப்ப அந்த புறஜாதிகள் உள்ள வரும்போது தேவன் 2 விதமான ப்ரோக்ராம வச்சிருக்காரு. ஸோ அந்த 2 விதமான ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராம்ன்றது அவருடைய திட்டமா கூட நம்ம தமிழ்ல சொல்லணும்னா திட்டம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி. ஸோ 2 திட்டங்கள் வச்சிருக்காரு. 2 திட்டத்திலயுமே புறஜாதிகளும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. 2 திட்டத்திலயும் வராங்க. அதை நம்ம பின்னாடி படிப்போம். புறஜாதிகளும் வராங்க, யூதர்களும் வராங்க. இப்ப முதலாவது திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தது சிறுமந்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஊழியத்துல வந்தப்ப சிறுமந்தை கிட்ட பேசுறாரு, சிறுமந்தையை தான் ஸ்தாபிக்கிறாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஸ்தாபிக்கப்பட்டது சிறுமந்தை சபை. ஸோ இப்ப இந்த சிறுமந்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இஸ்ரவேலர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பம் முதல் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே வர்றாரு. எதை பத்தினா ஒரு ராஜ்யத்தை பத்தி. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு தேசத்தை தருவேன்றாரு. தாவீதுக்கு வந்து சிங்காசனத்தை தருவேன், இது என்றென்றைக்கு இருக்கும் அப்படின்றாரு. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தருவேன், நீங்க அதை சுதந்திரிப்பீர்கள் அப்படின்றாரு. ஸோ இப்படி எல்லா காரியத்தையுமே வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வராரு ஆண்டவர். அப்ப அதை சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கூட்ட மக்களை வந்து அந்த சொல்லிட்டு வர மக்களுக்கான டெஸ்டினேஷன், அவங்க சேரும் இடம் எதை சொல்லியிருக்காங்கன்னா பூமி, எர்த்து. ஏன்னா இந்த தேசத்தை தருவேன்னு சொன்னது பூமியில தான் இருக்கு. இஸ்ரவேல் தேசத்தை தருவேன் அப்படின்னு சொன்னது. அதுல தாவீதின் சிங்காசனத்துல எருசலேம்ல இருந்து தேவன் ஆளுகை செய்வார், இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார்னு சொன்னது வந்து இந்த பூமியில தான் இருக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு அல்டிமேட் காரியம் என்ன அப்படின்றது வந்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள பிரவேசிக்கிறது. ஏசாயால 60, 55 இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது பார்த்தோம்னா, புறஜாதிகளும் எப்படி உள்ள வருவாங்க இஸ்ரவேலை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு வசனம் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் 3:21. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனாவது வசனம் நீங்க படிச்சிருக்கிறது? 21, 3:21. 3:21. ஓகே. அதுல பார்த்தோம் அப்படின்னா உலக தோற்றம் முதல் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் த வேர்ல்ட் பிகன், உலகம் உண்டானதுல இருந்து, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறும் தீரும் காலம் வருமளவும். அப்போ அது வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பரலோகம் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததை பத்தி சொல்றது. ஸோ பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டுச்சு, அவர் அங்க இருக்கிறாரு. எப்ப வரைக்கும் அப்படின்னும் போது திரும்ப ஒரு செகண்ட் கம்மிங்கை பத்தி சொல்லும் போது உலக தோற்றத்திலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகள் வாயினாலும் உரைத்ததெல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் அப்படின்னும் போது எல்லா தீர்க்க தரிசனத்தினுடைய அதே மாதிரி 24வது வசனமும் படிங்க. அதே இதுல 3:24. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன் அறிவித்தார்கள். அப்ப இந்த நாட்கள் போது இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இந்த வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே ராஜ்யத்துக்குள்ள போகுது, தேவனுடைய ராஜ்ய 2ஆம் வருகை வரப்போகுது அப்படின்ற காரியத்தை வந்து சாமுவேல் முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்திருக்காங்க. உலகம் உண்டானது முதல் எல்லா தீர்க்கதரிசியின் வாயினாலாகவும்
இதை உரைத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ ஒரு காரியத்தை வந்து தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா ஒரு காரியத்தை வெளியே சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அது மறைபொருள்னு சொல்ல முடியுமா? ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லிட்டாரு, ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அது ரகசியமா இருக்குமா? அதுக்கப்புறம் ரகசியமா இருக்காது. ஏன்னா அது வெளிப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப வெளிப்படுத்தப்பட்டு சொல்லப்படாத வரைக்கும் ஒரு காரியம் ரகசியம் சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் சொல்லி வந்திருக்காரு. சாமுவேல் முதலா எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் சொல்லியிருக்காரு. உலகம் உண்டானது முதல் எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் சொல்லியிருக்காருன்னா அப்ப இந்த காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது, இந்த டோட்டல் காரியங்கள் இதை பத்தி எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் சொல்லிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஒரு தேசத்தை உண்டாக்குவேன், அதுக்கு முன்னாடி ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு மேசியா வருவார்ன்ற வாக்குத்தத்தம், அதுக்கப்புறம் இந்த தேசத்துல ஒரு தேசத்தை தருவேன், இஸ்ரேல் கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மோசே மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதை சுதந்திரிக்க வைப்பேன் வாக்குறுதி, அதுக்கப்புறம் தாவீதின் மூலமாக ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணி அந்த ராஜ்யத்தினுடைய சிங்காசனம் அதிலேயே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது எல்லாமே வந்து தீர்க்கதரிசியின் வாயிலாக சொல்லி 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 வந்திருக்காரு. இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்னுடைய உச்சகட்ட டெஸ்டினேஷன், அதாவது சேருமிடம் எங்க அப்படின்னா, எதை வாக்குத்தத்தம் பண்ணிருக்காங்களோ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து பூமியில அரசாள்றது, இது வந்து அவர் பண்ண வாக்குத்தத்தங்கள், அந்த காரியம். இப்ப இன்னொரு ஒரு வசனம் படிக்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 25வது வசனம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை சிறப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப இந்த வசனத்துல பார்த்தோம்னா, ஆதி காலம் முதல், ஆரம்பத்துல இருந்து சின்ஸ் த பிகினிங் அடக்கமா இருந்து அப்படின்னா, அடக்கம் பண்ணிட்டா தெரியாது. அப்ப மறைபொருள் மிஸ்ட்ரின்றத இங்க தமிழ்ல வந்து அடக்கமா இருந்துன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. அடக்கமா இருந்து இப்போது தீர்க்க தரிசனம் ஆகும்னாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாகிறது போட்டு கடைசியில அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷத்தின்படி அப்படின்றாரு. அப்ப இங்க வந்து பவுல் வந்து ஏதோ ஒரு காரியத்தை தேவன் ஆதி முதல் அடக்கமாய் வச்சிருந்து மறைத்து வச்சிருந்து இப்போ இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அந்த ரகசியம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம். அப்ப இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா பேதுரு கிட்ட வந்து கேட்கும் போது இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்றாரு, எல்லாரும் போய் மனம் திரும்புங்கள்ன்றாங்க, இயேசுவை மேசியாவா ஏத்துக்கணும், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நீர்தான் கிறிஸ்து அப்படின்னும் போதே அப்போ அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் தான் மேசியா என்றும் அங்கீகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவ. அப்ப அந்த சுவிசேஷம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இங்க பவுல் சொல்றது வந்து இதுவரைக்கும் மறைபொருளா இருந்து இப்பதான் வந்து அவருக்கு சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னொரு ஒரு வசனத்தையும் படிச்சிடலாம் இதோட சேர்த்து. எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். தமிழ்ல 11ன்னு நினைக்கிறேன், தமிழ்ல 11வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப ஏதோ ஒரு விஷயம் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னும் போது இதை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, அதாவது வேதத்துல 2 ப்ரோக்ராம் இருக்கு, 2 திட்டங்கள் இருக்கு ஆண்டவருடையது. ஒண்ணு வந்து எல்லா தீர்க்கதரிசியின் வாயினாலும் உரைக்கப்பட்டு வந்த ஒரு காரியம் இருக்கு. இன்னொன்னு வந்து ஆதி முதலாய் மறைக்கப்பட்டிருந்து பவுலுக்கு கடைசியா வெளிப்படுத்தப்பட்ட சில காரியங்கள் இருக்குன்ட்டுன்னு. அந்த கடைசியா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள்ல வந்து பரலோகத்திற்கான டெஸ்டினி, அவங்க எங்க போய் சேர்றாங்க, அவங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்குன்னா பரலோகத்தை பத்தின காரியங்களா இருக்கு. இந்த ஏற்கனவே தீர்க்கதரிசனிகள் மூலமா சொல்லிட்டு வந்தது என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பூமிக்குரிய காரியம், பூமிக்குரிய அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2 காரியங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். இதுக்காக தான் வந்து இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறோம். இப்ப இந்த ரகசியம் அப்படின்றது வந்து பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அது தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம இன்னும் பின்னாடி வசனங்கள் நிறைய இருக்கு இதுக்கு. நம்ம அந்த டாபிக் வரும்போது நம்ம எடுத்து படிப்போம். இப்ப வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 வசனம் சாம்பிளுக்கு பார்த்தோம். இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா, தேவன் 2 திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. ஒண்ணு வந்து பூமிக்குரிய திட்டம், அது வந்து இந்த 1000 வருஷ அரசாட்சியில போய் நிற்கும், புதிய பூமிக்கும் அது வந்து நிற்கும். இன்னொரு திட்டம் வந்து பரலோகத்திற்காக வச்சிருக்கிறாரு. அதுல வந்து பரலோகத்திற்கு ஒரு கூட்ட மக்கள் போறாங்க, அவர்கள் புதிய வானத்திற்கு வருவாங்க. புதிய பூமி புதிய வானம் வரும்போது இவங்க புதிய பூமிக்கு வருவாங்க, அவங்க புதிய வானத்துக்கு வந்துருவாங்க. அப்படி 2 கூட்டமா ஜனங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. 2 கூட்டமா ஒரு ப்ராஃபஸி ப்ரோக்ராம், மிஸ்ட்ரி ப்ரோக்ராம். இப்ப இந்த பூமிக்கு வர்றவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே தீர்க்க தரிசனத்துல சொல்லி 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 வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்கவும், உலகம் உண்டானது முதல் எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லி வந்திருக்காரு. இன்னொன்னு பரலோகத்துக்கு போற அந்த காரியத்தை குறித்து பவுல் கிட்ட மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு. பவுல் இது எனக்கு கையளிக்கப்பட்ட ரகசியம்னு சொல்லிட்டு நிறைய ரகசியங்களை பத்தி வருது. அது நம்ம டோட்டலாவே பின்னாடி படிப்போம் வரும்போது, இந்த டாபிக்லயே வந்து ரைட் டிவிஷன்லயே வந்து இதுல படிப்போம். சோ அப்ப நமக்கு ஈஸியா எதாவது பரலோகத்திற்கு எதாவது பூமிக்குன்னு நம்ம பிரிச்சு வசனங்கள் மூலமா பார்க்கும்போது இன்னும் தெளிவா தெரியும். இப்ப 2 குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அந்த 2 குரூப் ஆஃப் மக்களுக்கும் வந்து தேவன் உள்ள புறஜாதி வராங்க 2 குரூப்லயும். இப்ப அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதாவது பூமிக்கு இந்த பூமியில சுதந்திரிக்க போற 1000 வருஷ அரசாட்சி தீர்க்க தரிசனத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுலயும் புறஜாதிகள் உள்ள வர போறாங்க. ஏசாயா மூலமாலாம் சொல்லியிருக்குது. சோ அதுலயும் புறஜாதிகள் வராங்க. அது இல்லாம பரலோகத்துக்கு போறதுக்கு ரகசியமா மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பவுல் வந்து எனக்கு இது கையளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பரலோக டெஸ்டினேஷன். அப்ப நம்ம படிக்கும் போதே யார் பூமிக்குரிய டெஸ்டினேஷன் போட்டிருக்கு, யார் பரலோகத்துக்குரிய டெஸ்டினேஷன் போட்டிருக்குன்னு இது ஒரு ஹிண்ட். ரைட் டிவிஷன் பண்ணி பைபிள் படிக்கும் போது, இனி பைபிள் படிக்கும் போது ஒரு ஒரு காரியங்கள் இந்த புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய காரியங்கள் எடுத்து படிக்கும் போது அதுல எங்கெல்லாம் பரலோகத்திற்கான டாக் வருதுன்னு பிரிச்சு படிக்கலாம், எங்கெல்லாம் பூமிக்கான டாக் வருதுன்னு. அப்ப யார் ஆடியன்ஸ்ன்னு தெரியும். ஏன்னா ஒரே ஜனங்கள் பரலோகத்திலயும் பூமியிலயும் இருக்க போறது கிடையாது. 2 கூட்டமா தான் பிரிச்சு வைக்கிறார் தேவன். அப்போ ஒரு கூட்டம் வந்து பூமியை சுதந்திரிக்க போறாங்க, இன்னொரு கூட்டம் வந்து பரலோகத்தை சுதந்திரிக்க போறாங்க. இந்த 2 கூட்டத்திலயும் வந்து புறஜாதிகளும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல இப்ப இது கிளியரா இருக்க ஓரளவு கொஞ்சம்? ஏன்னா இதுல டவுட் கட்டாயம் வரும். ஏன்னா இந்த 2 குரூப் இருக்கு, மிஸ்ட்ரி இருக்கு, ப்ராஃபஸி இருக்கு, தீர்க்க தரிசனம், ரகசியம் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தது, என்ன தீர்க்க தரிசனம் வாயிலாக சொல்லிட்டு வந்தது, இதெல்லாம் முதல் கேட்கும் போது குழப்பமா இருக்கும். ஆனா நம்மளுடைய கண்டினியூஸ் ஸ்டடியே இனிமேல் இதை பத்தி தான் கொஞ்சம் நாளைக்கு வரும். அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொரு டிஃப்ரென்ஸா பார்த்துட்டு வருவோம். அப்ப இன்னும் படிப்படியா அது புரிதல் இன்னும் கூடிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இதுல இப்ப வரைக்கும் வந்ததுல? பிரதர் ஒரு சின்ன கேள்வி பிரதர். பிரதர் ப்ளீஸ். இப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் வந்து பழைய ஏற்பாட்டு மக்கள், யூத மக்களும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அவங்களுக்கு பரலோகத்துக்கு போறோன்ற நம்பிக்கை இருக்குதா? இது கேட்கல, எல்லாரும் மற்றவங்களுக்கு கேட்கிறேன். ஆமா, இது என்கிட்ட கேள்வி இல்லைன்னு தெரியும் எனக்கு, அதனால குரூப்ல தான் எல்லாரும் சொல்லணும். இருந்ததுங்களா? அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து பரலோகத்துக்கு போறோம்னு இருந்தாங்கன்னா, இல்லாட்டி பூமியிலே தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ட்ரெண்டியா கேட்கணும்னா பிரதர், இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேட்கணும்னா, இன்னைக்கு ராத்திரி செத்தீங்கன்னா பரலோகம் போவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி. பழைய ஏற்பாட்டு மக்கள் இல்ல, அதான் அதாவது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த ட்ரெண்டான கொஸ்டின் இருந்துச்சான்னு கேக்குறீங்க. அவங்க இறந்தாங்கன்னா பரலோகம் போவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சா அவங்களுக்கு? இல்ல சார். ஓகே, எதன் அடிப்படையில சொல்றீங்க தம்பி? சார் அவங்களுக்கு
பரலோகத்தை குறிச்சதான காரியங்கள் எதுவும் கொடுக்கப்படலையே. அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பூமிக்குரியான காரியங்கள் தான், எல்லாமே ஆசீர்வாதம் பூமிக்குரியது தான். கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. அந்த பரலோக ராஜ்யம் பூமிக்கு வருவதாக தான் அவங்க ஜபமே இருக்குது. அவங்க பூமியில ஆண்டவர் வந்து அரசால போறாரு அப்படின்ற இது நோக்கிதான் அவங்க இருக்காங்க. ஓகே. ஒரு வசனம் வந்து யோபுல இருந்து ஒரு வசனம் எடுக்கிறேன். வசனம் யோபுல ஆமா the last page இல்லைங்களா? Job 40 வரும். Indeed, இல்ல? யோபு 19:25-27 பிரதர். 25வது வசனம். 19 25. படிங்க. உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 26 வாசனம். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அல்ல என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்போ யோபுடைய எதிர்பார்ப்பு எங்க? அவர் வந்து அவருடைய நம்பிக்கை வந்து அவருடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புறார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் வந்து அவரை வந்து இந்த பூலோகத்துல நான் காண்பேன், பூலோகத்துல காண்பேன். இது வந்து ஒரு ஆன்மீகக்கூடிய விஷயம் இல்லை, இது சரித்திர பூர்வமாக நான் பார்ப்பேன், என்னுடைய கண்களால் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்போ யோபுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது தன்னுடைய டெஸ்டினேஷன், தன்னுடைய எதிர்காலம் வந்து இந்த பூலோகத்துலதான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்க வேதாகமத்தை படிச்சீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் பழைய ஏற்பாட்டு விசுவாசத்துடைய நம்பிக்கை வந்து பரலோகத்துல கிடைக்கும். இன்ஃபேக்ட் பரிசேயர் சதிசேயர் 2 பேர் இருந்தாங்க, சரியா இல்லைங்களா? பாரசீஸ் அண்ட் சாதுசீஸ் அப்படின்னு. இந்த பரிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இருக்குது, சதிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை கிடையாது. அதான் அந்த தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? சதிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அதனாலதான் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, ஒரு வந்து இறந்து போயிட்ட பிற்பாடு தன்னுடைய சகோதரன் வந்து அவருடைய மனைவியை கல்யாணம் பண்றாரு அப்படின்னு 7 பேர் கல்யாணம் பண்ணாலும், அப்போ கடைசியில மறுஜென்மத்துல யாருக்கு அவள் மனைவியா இருப்பா அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் அதுக்கு வந்து சொல்றாரு, யூ ஆர் அட் எரர், you don't know the power and the word of God. நீங்க வந்து தப்பா நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு. இதே மாதிரி பவுல் வந்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த சதிசேயர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லாத இந்த பிரச்சனைய காரணம் காட்டி இவர் தப்பிச்சு வந்துடுவார், சரிங்களா? அப்போ ஏன் இந்த சதிசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அவங்க நினைச்சிட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு அப்படின்னு. ஏன்னாக்கா அவங்களுக்கு பரலோகத்துக்கு போறோன்ற அந்த ஒரு டீச்சிங்கே கிடையாது, பரிசேயர்களுக்கும் அந்த டீச்சிங்கே கிடையாது. அப்போ அந்த ஒரு சொன்னாருங்களா டிஃப்ரெண்ட் குரூப்ல அந்த ஒவ்வொரு குரூப் என்ன, அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்றத சிஸ்டரோடைய மைக் மியூட் பண்ணிருங்க பிரதர், ஏன்னா எக்கோ ரொம்ப வருது. சிஸ்டர் மைக் மியூட் பண்ணிருங்க. ஓகே ஓகே, இப்போ கிளியரா இருக்கு பிரதர், சொல்லுங்க. ஓகே, சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன் வந்து பிரதர் சொன்னாரு.
இதை வந்து நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். இப்போ அவருக்கு கொடுத்தது ஆக்சுவலா ஒரு அவுட்லைன் தான். எனக்கு எந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலும் சொல்லாததுனால வந்து ஒரு அவுட்லைனா தான் கொடுத்தாரு. நான் நினைச்சேன் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்னு. தயவு செய்து நீங்க வந்து இதை இன்னொரு தடவை இந்த ரெக்கார்டிங் வரும், அந்த ரெக்கார்டிங் இன்னொரு தடவை போட்டு கேளுங்க, ஒரு 2-3 தடவை அந்த லாஸ்ட் பார்ட்டை வந்து. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பிற்காலத்துல வேதத்தை கரெக்டா எது யாருக்கு என்ன சொல்லி இருக்குதுன்றத புரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். இல்லைன்னா அப்படியே சும்மா இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு படிச்சு போனா மாதிரி. சரிங்களா? ஓகே. இதுல இப்போ வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. யாருமே டவுட்ஸ் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நானும் பிரதரும் படிக்கும் போது எவ்வளோ டவுட்ஸ், 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டு 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 எவ்வளோ டவுட்ஸ் கேட்போனாங்க. ஆனா எப்படி அது உங்களுக்கு அந்த அளவுக்கு டவுட்ஸ் வர மாட்டேங்குது தெரியல. ராஜா, இது வந்து சொல்லுங்க. அதாவது ஆபிரகாமும் லாசரும் வந்து பரதேசில இருக்காங்கன்னு வருது. அவங்களும் பூமிக்கு தானே திருப்பி வர வேண்டியவங்க. இப்ப நீங்க ஆபிரகாம் லாசர் ஆபிரகாமும் லாசரும் பரதேசில இருக்காங்கன்னு சொல்லி பைபிள்ல வருது. அவங்க பழைய காலத்துல இருந்தவங்க. அவங்க வந்து பரதேசின்னு வராது. லாசருவும் அந்த பணக்காரனும், அந்த 100க்கு ஐஸ்வர்யவான் லாசரு, அவங்க வந்து ஆபிரகாமுடைய மடி அப்படின்னு இருக்கும். அது பரதேசின்னு கிடையாது, ஆபிரகாமுடைய மடியில இருக்காங்கன்னு இருக்கும். அது ஒரு தனி டாபிக்கே இருக்காது. அது நம்ம ஒரு நாள் படிப்போம் அது டெஃபினட்டா. ஏன்னா அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஏன்னா நல்ல கொஸ்டின் இது. கட்டாயம் நம்ம வந்து அடுத்த இது 2 இது முடிச்ச உடனே நம்ம அது படிப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யோசிக்கிறதுக்கான கேள்வி வந்து அந்த லாசருமும் அந்த பணக்காரன் ஐஸ்வர்யவானும் வந்து ஆபிரகாம் மடியில இருக்காங்கன்னு இருக்கு. அப்ப ஆபிரகாம் மடின்றது என்ன? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் மரித்த பிறகு பைபிள் படி மரித்தவர்கள் எல்லாருமே வந்து ஃபுல்லா அந்த இதுலதான் இருக்காங்கன்னு இருக்கு. மரித்தவர்கள் அன்சீன்ல போயிடுறாங்க, அவங்க காணவும் முடியாது, விந்தை எல்லாமே வந்து அழிந்திருக்கு, ஒண்ணுமே இல்லைன்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவே மரித்திருக்கிற அந்த டைம்ல வந்து 3 நாள் அவரு நினைவு எதுவுமே இல்லாம அந்த மரித்த இதுலதான் இருக்காரு. தேவன் அவரை உயிர்ப்பிக்கிறாரு. அப்ப அந்த மரித்து உயிர்த்தெழுதல்ன்றது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட். அதாவது மரித்த ஒருத்தர் வந்து அவருக்கு என்னைக்கு உயிர்த்தெழுதோ, அவர் தானியலுக்கே வந்து நீ உன்னுடைய இதுல போய் மரிச்சிரு, நாட்களினுடைய கடைசியில உன்னுடைய விகிதத்தின்படி நீ உயிர்த்தெழுவன்றாரு. அப்ப அது வரைக்கும் அவங்க மரித்தவர்கள் உயிர்த்தெழல. எப்ப உயிர்த்தெழுந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்ப ஏதாவது உயிர்த்தெழுந்துட்டு இருக்காங்கன்னா கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழவே போறாங்க. உயிர்த்தெழுதலே அப்பதான் நடக்க போகுது. அப்போ பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற்கனியா இருக்கிறாருன்னு. மரித்தவர்கள்ல இருந்து உயிர்த்தெழுந்ததுல முதல் ஆள் இயேசு கிறிஸ்து. அப்ப மரித்தவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து சொல்லப்பட்டது வந்து அன்சீன், இருள், ஒண்ணுமே கிடையாது, நினைவு முதலா எல்லாம் அழிந்திருக்கும். உயிரோடு இருக்கவர்கள் என்ன நடக்குதுன்னு அவர்கள் அறிவார்கள், ஆனால் மரித்தவர்களோ ஒன்றும் அறியார்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த வசனம் உண்மையா இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்த போது ஒன்றுமே நடக்கலன்னு நம்ம பார்த்திருக்கோம், ஏற்கனவே முன்னாடி பார்த்திருக்கோம். தேவன் அவரை உயிர்ப்பித்தான் இருக்கு. அப்ப ஒருத்தர் மரித்துட்டாருன்னா உயிர்த்தெழுதல் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எழுந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு கேள்வி. முதல் அதுல இருந்து கொஸ்டின் பண்ண வேண்டிய கேள்வி. இதெல்லாம் எது கேட்கறோம்னா படிக்கும் போது நமக்கே தோணும் அந்த இது. அதுக்காக இப்ப கேட்கறோம், நம்ம இதை டீட்டெயிலா ஸ்டடி பண்ணலாம். ஸோ முதல் வந்து மரித்தவர்கள் இன்னைக்கு உயிரோட அந்த இதுல இருக்கிறாங்களா? ஏன்னா லாசரும் மரித்தான், அங்க போனான் இருக்கு. அதே மாதிரி பணக்காரனும் மரித்தான், இங்க போனான் இருக்கு. நரகத்துக்கு போனா எரியுதுன்ட்டு ஆபிரகாம் அப்படின்னு நிறைய அந்த ஒரு லூக்கா 16வது அதிகாரத்துல அந்த இது டோட்டலா வருது. அப்ப இந்த காரியத்துல வந்து இதுல மற்ற வேதத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு இது தெளிவா புரிய ஆரம்பிக்கும். முதல் விஷயம், மரித்தவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்தானத்துல உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்தின் அடிப்படை இல்லைன்னு தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மரித்ததுல முதல் பலனானவர். பின்பு அவரோடு இருப்பவர்கள் அவருடைய வருகையில எந்திரிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு வரும். அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் வரப்போகுது. அப்போ உயிர்த்தெழுதலுடைய ஸ்டேஜஸ் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின்படி இன்னும் யாரும் உயிர்த்தெழல. அப்போ மரித்தவர்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா வசனம் வந்து
அங்க சிந்தையும் கிடையாது, செயலும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு இருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த லாசருவும் இந்த பணக்காரனும் வந்து உயிர்த்தெழுந்து ஆபிரகாம் அடிக்கு வந்திருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலின் முதற்கனியா இருப்பவர்னு சொல்றது வந்து பொய்யாயிருது. லாசருவும் அந்த பணக்காரனும் தான் முதற்கனியா இருந்திருப்பாங்க மரித்தவர்கள்ல. அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து இருக்காரு, ஆபிரகாம் தண்ணி தொட்டு விரலையாச்சு தண்ணியில தொட்டு கொடு அப்படின்னு கேட்கிறாரு, வைக்கிறார், பேசுறாருன்னா இந்த ஹோல் கான்டெக்ஸ்டும் தனியா பைபிள்ல மற்ற டாக்டரின்ஸ்க்கு வேற மாதிரி தனியா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க மரிச்சவங்க உயிர்த்தெழுந்தாங்களா, இல்ல மரித்த பிறகு எல்லாரும் ஆபிரகாம் அடிக்கு போறாங்களா, அங்க வந்து நெருப்பு எரியுதா, அவர் வந்து ஒரு விரல்ல தண்ணி தொட்டு கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்களா, இதெல்லாம் லிட்ரலா இல்ல இது என்னது ஓமையா, எதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டடி இருக்கு. இதை நம்ம தனியா ஒரு ஸ்டடியாவே எடுத்து படிக்கலாம் இது. ஆனா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மரித்தவர்களுக்கு எந்த ஒரு நினைவோ சிந்தையோ எதுவுமே இருக்காதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. மரித்த பிறகு ஒண்ணுமே இல்லை, அவங்க அன்சீன்ல இருக்காங்கன்னு சொல்லுது. உயிர்த்தெழுதல் தான் வந்து மரணத்தை வெற்றி சிறந்து மரணத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாம போனதுல இருந்து திரும்ப வரக்கூடியதுக்கு ஒரே வாய்ப்பு உயிர்த்தெழுதல். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவே மரிக்கிறாரு. இது வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற ஒரு உதாரணத்துல வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி யாராவது உயிர்த்தெழுந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ப உயிர்த்தெழுதலே தேவையில்லை, இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதே இல்லை. அப்ப மரணம்ன்றது வந்து கம்ப்ளீட்டா எண்ட் ஆகி அதுதான் முடிவு அப்படின்னும் போது அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து வர்றாரு. அப்ப அவர் தான் முதற்கனின்னு பைபிள் சொல்லுது. அப்ப இந்த காரியத்தெல்லாம் வச்சு ஒரு ஹோல் பைபிள் கான்டெக்ட்ல இது என்ன விஷயம், இது வந்து லிட்டரலா எடுக்க வேண்டியதா இல்ல இதுல என்ன ஆண்டவர் சொல்ல வராரு அப்படின்றத நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு டேட்ல வந்து யாருமே வந்து மரித்தவர்கள் உயிரோட இருக்கிறது கிடையாது, அவங்க அந்த காரியங்கள் பண்றது கிடையாது. அந்த ஒரு இது நம்ம இதை தனியா நம்ம அடுத்தது இந்த இதுல கொஞ்சம் முடிச்ச உடனே நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நம்ம அது ஒரு நல்ல டாபிக் அது ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து இந்த எதோட சேர்ந்து பண்ணலாம்னு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த நரகம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நரகத்துல போறது இந்த இது அதோட சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டடி அப்படியே எடுக்கலாம்னு வச்சிருக்கோம். அதோட வரும்போது நம்ம இது பண்ணலாம். வேற ஏதாவது பிரதர் நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா பிரதர்? இல்ல, I just wanted to add something to it. Okay, yeah, sure. இது வந்து அக்கா, இந்த நீங்க சொன்ன அந்த காரியம் வந்து லூக்கா 16 வரும். ஆக்சுவலா லூக்கா 14, 15, 16 வந்து ஒரு கண்டினியூஸ் கான்வர்சேஷன் டிஸ்கஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பண்ணுவாரு. அதுல நிறைய பேரபிள்ஸ் சொல்லுவாரு. கன்னிக பேரபிள் ஆஃப் த வெட்டிங் ஃபீஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது பேரபிள் ஆஃப் த கிரேட் பேங்க் சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா லூக் 14வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து அது ஆரம்பிக்கும். பேரபிள்ஸா சொல்லிட்டு வருவார், ஓமையா சொல்லிட்டு வர்றாரு. அதுல இந்த லாசர், ஆபிரகாம் லாசர், அதுவும் ஒரு ஓமையாகும். அந்த ஓமைய வந்து இந்த கண்டினியூஸா சொல்ற அந்த ஓமையோட இது சேர்த்து வருது. இந்த ஓமைய வந்து நிறைய பேர் வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்போ உண்மையான நிகழ்ச்சி அப்படின்னாக்கா பிரதர் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து முதல் உயிர்த்தெழுதலின் முதல் பலன் இல்லைன்றத அவங்க மறுதளிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இது உண்மையான நிகழ்ச்சினாக்கா இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதல் முதல் பலன் ஆகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி லாசரஸ் உயிர்த்தெழுந்துட்டாரு, ஆபிரகாம் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து இந்த ஒரு உவமை. இந்த உவமை சொல்வதற்கான நோக்கம் என்னன்றதுதான் அது தெரிஞ்சுக்கணும். இதனுடைய நோக்கம் வந்து ஆபிரகாமும் லாசரும் பற்றிய காரியங்கள் இல்ல, இந்த பாரிசீஸ்களை வந்து தாக்கி பேசுறாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு விரோதமா அவங்களுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவர் தாக்கி அதை பேசுறாரு. அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிக்கலாம். அப்ப படிக்கும் பொழுது அந்த 14ல இருந்து என்னென்ன ஓமியங்கள் வருதுன்ற அந்த தொடர்ச்சியா படிக்கும் பொழுதுதான் இதனுடைய அந்த கான்டெக்ட், அந்த இடம்பொருள் ஏவல் நமக்கு புரியாது. சரிங்களா? ஓகே. வேற யாருக்காவது வேற இன்னைக்கு படிச்ச இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம இது பண்ணல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் இது. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அவுட்லைனா தான் போச்சு. இது ஒன்றும் ஒரு இதுவா டீட்டெயிலா போகும்பொழுது பசங்களோடு பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்ல தெளிவா போகுது. 7:35 ஆயிடுச்சு. வேற ஏதாவது இது பண்ணலாம். ஜெசிந்தா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்காமா?
ஜெசி அங்கிள் நான் கேக்குறேன். இப்ப பரலோகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோம்னே ஒரு குழப்பம் இருக்கு. இதுல அதுலயே ரெண்டு இடம் இருக்கு. அந்த ரெண்டு இடத்துலயும் 2 பேர் இருப்பாங்களா, 2 கேட்டகரி குரூப் இருப்பாங்களா? இதுல நான் எந்த கேட்டகரியில இருப்பேன் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா வந்து இல்ல நீ எப்படி இல்ல சும்மா நான் கேக்கேன். இல்ல நான் பொதுவா நான் கேக்கேன். இல்ல இப்ப 2 குரூப் இருக்குல்ல. ஆமா ஆமா இப்ப நான் அதாவது 2 குரூப்லயுமே 2 பேருமே இருக்க போறாங்க. யூதர்களும் இருக்க போறாங்க, புறஜாதிகளும் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்க போறோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்ப நான் இத வந்து டெஃபினட்டா இது பத்தி இது நம்மளுடைய ஸ்டடீஸ்ல இது வந்து வரும். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு அடுத்த டாபிக்கே அதுதான். சோ இன்னைக்கு டைம் ஆயிட்டனால நெக்ஸ்ட் வீக் நம்ம அததான் பார்க்க போறோம். அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஆட்கள் யாரு, அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியுமா, அந்த ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியலனாக்கா நமக்கு நித்தியத்துக்கும் எங்க செலவழிப்போம், நம்ம 1000 வருட காலத்துல நம்ம இருப்போமா, இல்லைனாக்கா நம்ம மரித்த பிற்பாடு உடனே எங்க போவோம், நம்மளுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா, இல்லாட்டி அது நித்தியத்துக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. சரிங்களா? இந்த கேள்விகளுக்கான பதில தான் நம்ம படிக்க போற அந்த இதுல வரும். சரிங்களா? இது வந்து ரொம்ப இப்போ வந்து ஃபவுண்டேஷன் தான் போட்டுட்டு வரும். ஆக்சுவலா இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வேதத்தை படிச்சாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்ப நாங்கெல்லாம் வந்து கமெண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ரிஸ் வச்சிருந்தாலும் கமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நாங்க வெறும் வேதத்தை படிக்கிறது மூலியமாவே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுட்டு வரோம். அதனால வந்து தெளிவா நிறைய காரியங்கள் வெளிப்படுது. அதுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய காரியங்கள் கத்துக்கிறதுக்கு. அதுதான் நானும் பிரதரும் எப்பொழுதுமே சொல்லுவோம், எப்பதான் நம்ம அந்த எல்கேஜில இருந்து 1ஆம் கிளாஸ் போவோம் இந்த வேதத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்கேஜி யூகேஜிக்கே தான் இந்த கடந்த ஒரு 2 வருஷமா 2 இல்ல இப்ப 19ல இருந்து இல்ல பிரதர், 3-4 வருஷம் ஆகுது பிரதர். 2019 ஆமா 2019ல இருந்து 4 வருஷமா வந்து இன்னும் எல்கேஜி யூகேஜில தான் இருக்கணும். ஒவ்வொரு தடவை நாங்க 1ஆம் கிளாஸ் போகணும் அப்படின்னு நினைச்சாவே நான் வந்து 2016ல இருந்து எல்கேஜிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். எல்கேஜிலே இவர் சுத்திட்டு இருக்கிறாரு. நான் வந்து 19ல ஜாயின் பண்ண இவரோட சேர்ந்து. இவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு இதுல 3rd standard 4th year அப்படின்வாங்களே, அந்த மாதிரி எம்பிபிஎஸ் 3rd year 4th yearன்ற மாதிரி இது எல்கேஜி 4th year. சரிங்களா? ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. ஆனா நீங்க வந்து இப்ப இந்த இதை வந்து மறுபடியும் போட்டு கேட்கணும். இந்த ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து சமையல் பண்ணும் போது மற்ற நேரத்துல போட்டு கேட்க, காலங்கத்தால எந்திரிக்கும் பொழுது பிரதர் தான் பேசிட்டு இருப்பாரு எங்க வீட்டுல. அவருடைய எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் நான் எடுத்துக்கிட்டேன். வசதி வந்து காலங்கத்தால போட்டுட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சுப்பாங்க. அது பாட்டுக்கு எந்த நேரம் பிரதர் வந்து பேசுறது இந்த இதுதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க போட்டு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கேட்கும்போது சரியா தெளிவா புரியும். சரிங்களா? ஓகே அங்கிள். ஓகே, ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். அதுல டீடைல்ஸ்லாம் வந்துரும், யார் எதுல போறாங்கன்னு. ஓகே, யாராவது ப்ரேயர் பண்ணிக்கலாம். கண்மணி ப்ரேயர் பண்றீங்களா? இல்ல வேற யாராவது ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இது இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே வேத வாக்கியங்களை ஆண்டவரே தெளிவுபடுத்தினதே உமக்கு கொடான கொடி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே புதிய புதிய அனுபவத்துல எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசங்களை ஆண்டவரை எவ்வளவு ஒரு ரகசியமா வைத்து எங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்திருக்கீங்கப்பா. 2000 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க படிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தடை இல்லாம நடக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆண்டவரே புதிய புதிய அனுபவத்தை நீங்க தரீங்க ஆண்டவரே. அதற்காக கோடான கொடி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லூயிஸ் சாருக்காகவும் சாமுவேல் அண்ணாக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா லூயிஸ் சாருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆண்டவரே இன்னுமாக எங்களுக்கு ஆண்டவரே கற்பிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அண்ணாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அண்ணா இன்னைக்கு பிறந்த நாளை காணிருக்காங்கப்பா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இன்னுமாக ஆண்டவரே அண்ணனை கொண்டு அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆண்டவரே கிருபை நாட்களை சரியானபடி வேதத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அண்ணனுக்கு சுகத்தை பலத்தையும் தரும்படியாக நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய வேதத்தை வாசிப்பது ஆண்டவரே ஆழத்திற்கு நாங்கள் உட்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதமே இதுதான் ஏசப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற அம்மாக்காக அன்னிக்காக எல்லாருக்காகவும் சித்திக்காக ஆன்டிக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க பேர் பேராக பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னுமாக அவங்களும் இந்த கூடுகையில ஒவ்வொரு வாரமும் சேர்ந்து படிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஆமென். ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you.